hello everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Yes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் சாப்டரோட ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். அது ஜஸ்ட் 2 hours தான். அதுக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 2 hours கணக்கு வச்சா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து பேரு நம்மளுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு. ஒருவேளை இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா கஷ்டமா இருக்கும், டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ற, அதனாலதான் அதுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னே பேரு வச்சாங்களா? வாட்? ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டேன், எந்த ஒரு விஷயமும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான். எவ்வளவு பெரிய முடிச்சா இருந்தாலும் ஒரு மனுஷனால அதை கொஞ்சமா சால்வ் பண்ணி பேஷன்ஸா சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த நூல்ல இருக்க முடிச்சுகள் எல்லாத்தையும் அவிர்க்க முடியும். அந்த மாதிரிதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் புரிஞ்சு படிச்சோம்னா நோ மோர் வரிஸ். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா, வி ஹாவ் திஸ் மச் டாபிக்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல ஐயோட்டா பவர்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும், அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் and inverse எப்படி கண்டுபிடிக்கிறது, conjugate, modulus, locus, polar form and nth root of complex. இவ்வளவுதான் டாபிக்ஸ் நாம என்னமோ கவர் பண்றது. இதுல ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ கான்ஜுகேட் டாபிக்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட்னா என்ன மேம்? கான்ஜுகேட் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு இருக்கும், a plus b ஐன்னு சொல்லிட்டு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஐயோட்டா, ஸோ இமேஜினரி பார்ட், அந்த இமேஜினரி பார்ட்டோட நெகட்டிவ், அதாவது இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் மாத்தி சொல்லுவோம்ல, இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இந்த கான்ஜுகேட்டை எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவைட் பண்றப்போ, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிவிஷன்ல, ஸோ டிவிஷன் எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல நம்ம கான்ஜுகேட்டை யூஸ் பண்ணுவோம். அது போக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ கான்ஜுகேட் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா, ஆர்டர் ஆஃப் அல்ஜீப்ரா, அதாவது ஒரு நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டு தான் கான்ஜுகேட் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, கான்ஜுகேட் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணலாம். இதே மாதிரி தான் சப்ராக்ஷன், டிவிஷன், அல்ஜிப்ரான்னு 4, அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4க்குமே இதே விஷயம் தான். இது போக ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கு, தட் இஸ் திஸ் இஸ் ஸோ பியூர்லி ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி காரணத்துக்காக நம்ம கான்ஜுகேட் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு நம்பர் எப்போ வந்து பியூர்லி ரியலா இருக்கும்னா, ஒரு நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்றப்போ அது ரியல் நம்பர். அண்ட் அந்த நம்பரும் அந்த கான்ஜுகேட்டும் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு மைனஸ் சைன் மட்டும்தான் வித்தியாசமா இருக்குன்னா அந்த நம்பர் ஒரு பியூர்லி இமேஜினரி. ஸோ டிவிஷனோட கான்செப்ட்லயும் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் பார்க்கும்போது ரியல் அண்ட் இமேஜினரி, இந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு கான்ஜுகேட்டோட அசம்ஷன் அதிகமா இருக்கு. செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாடுலஸ். ஸோ மாடுலஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மெயின்லி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க. சரிங்களா? ஸோ எப்பெல்லாம் ஒரு கொஸ்டின்ல டிஸ்டன்ஸோட நீட் இருக்கோ, இல்லை டிஸ்டன்ஸை பத்தி பேசுறாங்களோ, அந்த இடத்துலனால நம்ம மாடுலஸை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தாண்டி சில விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது எல்லாத்துக்குமே க்ளோசர் பாயிண்ட், மேக்ஸிமமிட்டிஸ், இதை பத்திலாம் பேசும்போது மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். நார்மலா சில கொஸ்டின்ஸ்ல மாட் வச்சே வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம எந்த கான்செப்ட் மேம் அதிகமா யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் தான். ஸோ இசட் கான்ஜுகேட்டிவ். சரிங்களா? இசட் அண்ட் இசட் கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணா மாட் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணப்படும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ரிவிஷன் பார்ட்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அண்ட் 2.6 பொறுத்த வரைக்கும் லோக்கஸ். லோக்கஸ்ல என்ன மேம் இருக்க போகுதுன்னா, லோக்கஸ் ஸ்பெஷலா கிடையாது, நீங்க படிச்சதை யூஸ் பண்ணுவீங்க அங்கங்க. சரிங்களா? மாடுலஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மிங், அந்த ஈக்குவேஷன் ஃபார்மிங்கிறது கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் வச்சு பண்ண போறோம், அதுதான் லோக்கஸ். அது அவ்வளவுதான். சரிங்களா? போலார் ஃபார்ம். ஸோ வாட் அபவுட் போலார் ஃபார்ம் மேம் அப்படின்னா, ஒரு இசட் நம்ம கிட்ட இருக்கு. அந்த இசட், ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம போலார் ஃபார்முக்கு, அதாவது மாடுலஸ், ஆர்குமெண்டரி, இவங்க 2 பேர்த்த வச்சு நம்மளால எழுத முடியும். திஸ் இஸ் கால் போலார் ஃபார்ம். ஆனா அது ஐலர் ஃபார்ம்லயும் நான் எழுதிட்டேன், r = e par i θ. இதை மொத்தமா போலார் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த போலார் ஃபார்ம் எங்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, போலார் ஃபார்ம்ல லைக் மாடுலஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ண தெரியும். ஸோ இந்த ஆர்குமெண்ட், அதாவது அந்த தீட்டா, அந்த தீட்டா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க குவாட்ரண்ட்டை வச்சு தீட்டா வேல்யூஸ் மாறும். சரிங்களா? மோஸ்ட்லி ஆல்பாவை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க, அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஆனா உங்களோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோ அந்த குவாட்ரண்ட்டை பொறுத்து ஆர்குமெண்ட் மாறப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா நீங்க கண்டுபிடிக்கிற ஆல்பா தான் தீட்டாவே. ஆனா செகண்ட் குவாட்ரண்ட்ன்றப்போ நீங்க கண்டுபிடிக்க போற தீட்டாவுக்கு 180 மைனஸ் ஆல்பா பண்ணணும், செகண்ட் குவாட்ரண்ட்ல லை ஆச்சுன்னா. தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா ஆல்பா மைனஸ் 180 இருக்கும். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தட் இஸ் மைனஸ் ஆல்பா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி இப்போ ரிவைஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும்.
செகண்ட், இந்த போலார் ஃபார்ம்லாம் எங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் அந்த மாதிரி எடுக்கிற டைம்லயும் இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரூட் ஃபைண்ட் பண்ற டைம்லயும் தான் இந்த போலார் ஃபார்மோட யூசஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கும். பார்க்கலாமா? ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பசங்களா அதுக்கு முன்னாடி எஸ், ஸோ இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பவே லைக் பட்டனும் ஸ்மாஷ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரிவிஷனை ஒரு அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பார்க்க போறோம். சரிடா பசங்களா? பிடிச்சிருக்குன்னா ஒரு டீச்சருக்கு அப்ரிசியேஷனே யூ ஹாவ் டு என்கரேஜ் டீச்சர் ஆல்சோ. டீச்சர் ஆல்சோ நீட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து பயங்கரமா இருந்தது அப்படின்னா இன்னும் கிரியேட்டிவிட்டியா இன்னும் உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் எப்படிதான் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஆர்வம் எங்களுக்கும் இருக்கும். ஸோ இன்னும் யாரெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஸோ இந்த ரிவிஷனுக்கு நடுவில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயத்த பேசிடலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க லைக் நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு டாக்டர் போலான்னு ஒரு ஆசோலேஷன் இருக்கும். போ வேண்டாம், நம்மளால காசு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது அப்படின்ற ஒருவேளை 1 இயர் கேப் எடுக்க வேண்டியதா இருந்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நம்மளோட ஃபேவரட் டீச்சரான யாழ் சார் கிட்ட ஒரு பர்சனல் டிஸ்கஷன் வச்சுக்க முடியும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சில பேருக்கு அப்பா அம்மாவுக்கு புரிய வைக்க கஷ்டமா இருக்கும். ஆனா அப்பா அம்மாவுக்கு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி ப்ரூவ் பண்ணா ஸோ அவங்களுக்கு புரிய வைக்க ஈஸியா இருக்கும். ஸோ யாழ் சார் அது ஒரு மீட் அண்ட் கவுன்சிலிங் நடத்த போறாரு, விச் இஸ் ஹேப்பனிங் ஆன் 5th ஜூலை அண்ட் 6th ஜூலை. எந்தெந்த இடம்னா கோயம்புத்தூர், பெரம்பலூர் அண்ட் தாம்பரம். ஓகேவா? இந்த பெரம்பூர். ஓகேவா? இந்த 3 இடத்துல தான் நடக்க போகுது. டைமிங் ஸ்லாட்டும் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும் பசங்கள, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே நடக்கிறது விஎல்சி சென்டர். ஸோ இந்த விஎல்சி சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்குன்ற லிஸ்ட் வித் யர் கான்டாக்ட் டீடைல்ஸ். ஸோ விஎல்சி எதுக்கு மேம்? ஸோ நான் இப்போ சொல்றேன், இந்தியாவோட பிக்கஸ்ட் டிஃபிகல்ட் எக்ஸாம்னு பார்த்தா யூபிஎஸ்சி தான். யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியா இருக்கிறது வேற எந்த எக்ஸாமும் கிடையாது, ஜேஇ எக்ஸாம் தான். ஸோ ஜேஇ எக்ஸாமுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம். அப்போ அவ்வளோ டிஃபிகல்ட்டான எக்ஸாம்ஸை ஒரு வெறும் 12th ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா டாக்டருங்கிறது அவ்வளோ பெரிய ஃபீல்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஆல்சோ. இந்த 2 விஷயத்துல தப்பு நடந்தா ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான உயிர்கள் கூட போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த எக்ஸாம்ஸ் இவ்வளவு டிஃபிகல்ட்டா வைக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த எக்ஸாமை உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா கிளியர் பண்றதுக்கு வேதாந்து சேனல் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வி ஹாவ் டாப் டீச்சர்ஸ். இவங்க ஆல்ரெடி ஐஐடியில எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க அண்ட் படிச்சுட்டு வந்தவங்க. ஸோ தே வில் கிவ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் கிளாஸஸ். அது போக உங்களுக்கு அகாடமிக் மென்டார் இருப்பாங்க. இந்த மென்டார்ஸ் எல்லா சப்ஜெக்டோட நாலேஜும் இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட் இருந்தும் அவங்களுக்கு கைடிங் கிடைக்கும் ஒரே டீச்சர் கிட்ட இருந்து. இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. அது கூடவே 24/7 டவுட் செக்ஷன் சால்விங். ஸோ அந்த ரீசன்னால எப்போ வேணாலும் நீ படிக்கலாம். அப்படி படிக்கும் போது எப்போ வேணாலும் டவுட்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இது போக கிளாஸ்ல போர் அடிக்காம இருக்க சம் கிளிக்கர்ஸை யூஸ் பண்ணி ஃபன்ஸ் கேம்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸ்னாலையும் ஒருத்தர் நிச்சயமா ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியுங்கிறது வேதாந்தோட பிலீவ். அது நிறைய டைம் ரியலாவும் நடந்திருக்கு. இப்போ சீட்ஸ் பயங்கரமா ஃபில் ஆகிக்கிட்டும் இருக்கு. ஸோ இந்த ஒரு கிளாஸஸ்ல நாங்கள் வந்து ஃபுல் ஃபீஸ் கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 90% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் கூட நீ ஜாயின் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும், ஐவிஎஸ்டி டெஸ்ட். அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வெறும் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா போதும், 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ 10% ஃபீஸ் மட்டும் நீங்க கட்டினா போதும். ஆனால் அது நீங்க எடுக்கிற மார்க்ஸை பொறுத்து. அண்ட் இப்போ நீங்க கேட்கலாம், இது நாங்க எப்படி நம்புறதுன்னா, யூ கேன் சி யுவர் சீனியர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ஆல் இந்தியா லெவல் ரேங்க்ல 101 ரேங்க் எடுத்திருக்காங்கன்னா, ஆல் இந்தியா ரேங்க் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்தியால 101வது ரேங்க். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஹி இஸ் மேபி க்ளோசஸ்ட் டு 50s. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க டாப் கவர்மெண்ட் காலேஜில் வித்தவுட் ஃபீஸ் ஹீ கேன் ஸ்டடி, ரைட்? இது எல்லா விஷயமும் தான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் மிட் டேர்ம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேன் வி ஸ்டார்ட்? எஸ் பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் இட் மேம்னா, ரைட் தி ஃபாலோயிங் இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை a+ib ஃபார்மேட்ல எழுதுறதுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். அதாவது ரியல் பார்ட்னு ஒன்று இருக்கணும், இமேஜினரி பார்ட்னு ஒன்று தான் இருக்கு. ரியல் பார்ட் ஒன்று, இமேஜினரி பார்ட் ஒன்று, அவ்வளவுதான். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன மேம் இருக்குன்னா, இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து கான்ஜுகேட். மேல டேஷ் போட்டிருக்குன்னா கான்ஜுகேட் அப்படின்னு அர்த்தம். கான்ஜுகேட்னா என்னது? ஐயோட சைனை மாத்தணும். ஓகே. ஆனா இப்போ இந்த கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுக்க சொல்றாங்க. இட்ஸ் பியூர்லி யோர் விஷ்.
நீங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கூட கான்ஜுகேட் எடுக்கலாம், இல்ல கான்ஜுகேட் எடுத்துட்டும் ஆட் பண்ணலாம். ஆர்டர் இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஐ டேக் ரேதர் கான்ஜுகேட் எடுத்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 5 + 9iக்கு கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ வாட் ஹேப்பன் 5 - 9i + 2 + 4i. ஓகேங்களா? சி சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். இவங்களோட சைனை மைனஸ்க்கும் இவங்களோட சைனை பிளஸுக்கும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ என்ன ஆகும், இப்போ அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் சொன்ன விஷயம் தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது அவங்க லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ற ஒரு விஷயம். ஸோ ரியல் பார்ட்னா ரியல் பார்ட் கூட மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ 7. இமேஜினரி பார்ட்னா இமேஜினரி கூட தான் மட்டும் தான் ஆட் ஆகும். ஸோ இட் இஸ் -5. அதுதான் 7 - 5. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இட் இஸ் ரியலி கிரேட் ஆன்சர், ரைட்? ஸோ ஓகே, இப்போ பாருங்க நான் சொன்னேன்ல டிவிஷனுக்கு கான்ஜுகேட் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ண சொல்றாங்க. ஸோ டிவைட் பண்ண சொல்ற அந்த இடத்துல நம்மளுக்கு கான்ஜுகேட் யூஸ் ஆகும். ஸோ 6 + 2i is equal to என்ன மேம் ஆகும், 10 - 5i divided by 6 + 2i into 6 - 2i 6 - 2y. அவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணுவீங்க. சரிங்களா? டிவைட்ல இருக்க கான்ஜுகேட்டால தான் மல்டிபிள் பண்ணும். ஸோ வாட் ஹேப்பன், மேல இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ஐ ஆல்வேஸ் சே. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் எப்போ மட்டும் தான் கிடைக்கும்னா ரியலையும் இமேஜினரி மல்டிபிள் பண்ணும்போது தான் ரியல் கிடைக்கும். ஸோ 10 6 மல்டிபிள் பண்ணா 60 அண்ட் -5 - 2 மல்டிபிள் பண்ணா +10 அண்ட் i² மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் வரும். ஸோ திஸ் இஸ் -10 பிளஸ் இந்த இமேஜினரி பார்ட் எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இமேஜினரி ரியல் ஆர் ரியல் இமேஜினரி கூட மாற்றி மல்டிபிள் பண்ணாதான் இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ஸோ 5ஐ 6 கூட மல்டிபிள் பண்ணணும் அண்ட் 2வை 10 கூட மல்டிபிள் பண்ணணும். ஹோல் டிவைடட் பை இங்க பாருங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா ஸோ ரெண்டு பேர்த்தோட சைன் வேற பண்ணா a² b². அவ்வளவுதான். a + b a - b ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் a² b². a ஓட வேல்யூ வந்து 6. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணா 36 மைனஸ் 2ib ஹோல் ஸ்கொயர். ஸோ நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஐயை எப்பெல்லாம் ஸ்கொயர் பண்றோமோ அங்க -1 அப்படிங்கிற சைன் சேஞ்ச் ஏற்படும். ஸோ 15 - 50i divided by 36 plus 4. ஏன்னா i² become -1. Minus into minus it become plus. சரிங்களா? So this is a really easy thing. ஓகேங்களா? இது கீழே இருக்கிறது 40. ஸோ எல்லாத்தையும் நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 5 - 5i divided by 4. This is your final answer. சரியா பசங்களா? ஸோ இதுல இருந்து நான் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி உனக்கு சொல்றேன். ஸோ இசட்டையும் இசட் பாரையும் அதாவது அவனையும் அவனோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் a² b². தட் இஸ் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரிங்களா? பிளஸ்ல தான் வரும். ஓகேவா? ஈவன் தோ இட் வில் கம் பிளஸ். சரி. ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா ஓகே a² b² ஃபார்முலா போட்டு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் சம். ஸோ கேன் யூ see the third sum பசங்களா? 3i conjugate plus 1 divided by 2 minus i. Oh, see this. இதுக்கு கான்ஜுகேட் உங்களுக்கு தெரியும். -3i ன்னு போட்டுருவீங்க. இதோட பார்ட் என்ன பண்ணுவீங்க? 1/2 minus i into 2 plus i divided by 2 plus i. So finally நம்ம என்ன பண்ணுவோம்? -3i plus 2 plus i divided by. இப்பதான் சொன்னேன் ஒரு நம்பர், அதாவது ஒரு நம்பரை நான் அதோட கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் 4, imaginary part 1. ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி யோர் ஃபைனல் ஆன்சர். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம மாத்த வேண்டியது ரெக்டாங்குலர்னா ஒரே ஒரு ரியல் ஒரே ஒரு இமேஜினரி. ஸோ எல்சிஎம் எடுங்க. ஸோ -15i plus 2 plus i divided by 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்ன்றீங்க? 2 minus 14i divided by 5. அவ்வளவுதான். This is all the matter. சரிடா பசங்களா? ஸோ கான்ஜுகேட்டோட ரூலே இவ்வளவுதான். ஓகேங்களா? அதை அவ்வளோக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நான் சொல்லல ஆர் அதர்வைஸ் இன்வர்ஸ்னா இல்லை 1/. ஸோ இட் இஸ் லைக் அதோட ரெசிப்ரோக்கல் தான் இன்வர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Z1 and Z2 இன்வர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2னா 1/Z1 into Z2 கேட்டப்படுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துக்கலாம்ல. யா
கான்ஜுகேட் எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது தனித்தனி கான்ஜுகேட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ வாட் ஹேப்பன் இங்க என்ன ஆகும், மேல இருக்கிறவங்க Z1 கான்ஜுகேட் Z2 கான்ஜுகேட் டிவைடட் பை Z1 and Z2 லைக் அவங்க பேரன் ஒட்டுக்கா எழுதுங்க. ஸோ தட் எனக்கு மல்டிப்ளிகேஷன் அவ்வளோ கஷ்டமா இருக்காது இப்படி அவங்க பேரன் ஒட்டுக்கா எடுத்துக்கிட்டேன்றப்போ. ஸோ இப்போ அடுத்து என்ன மேம் ஆகும், Z1னா அவங்களோட கான்ஜுகேட் அப்போ 2 + I. நெக்ஸ்ட் இவங்களோட கான்ஜுகேட் -4 -3I ஹோல் டிவைடட் பை. சரிங்களா, இப்போ Z1 and Z1 கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஸோ இவனோட கான்ஜுகேட் இவன் கான்ஜுகேட்டோட மல்டிபிள் பண்றது யாருக்கு ஈக்குவல் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸாக்ட்லி ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணா 4, I ஸ்கொயர் பண்ணா 1. அவ்வளவு, அதனாலதான் பேரா எழுதிக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? எஸ். நெக்ஸ்ட் இவங்களோட கான்ஜுகேட் அண்ட் அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 4 ஸ்கொயர் பண்ணா 16 and 3 ஸ்கொயர் பண்ணா 9. சிம்பிள். ஓகேங்களா, இப்போ மேல இருக்க நம்பர்ஸை if you want to multiply it, so you know how you can multiply it. So 2 into -8. next இதே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா will get +3. அதுக்கப்புறம் ஐயை காமனா எடுத்துருங்க. you will get -4. next இவங்களையும் மல்டிபிள் பண்ணோம் -6 whole divided by 5 into 25. 5 into 25 it is 125. Okay, what happened? Yes, what happened? This is -5 and this is -10 divided by 125. So 5 நீங்க காமனா எடுத்து கேன்சல் பண்ண முடியும். So 5 காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா -1 -2I divided by 25. அவ்வளவு, simple and easy. How will you find this inverse? இவங்களோட inverse எப்படி கண்டுபிடிப்பீங்க? Z1 and Z2 ஓட inverse. Z1 by Z2 னா அதோட reciprocal. inverse னா வேற யாரும் கிடையாது, reciprocal. அப்ப Z2 by Z1 ஓட வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. Z2 by Z1 னா என்ன ஆகும், Z2 by Z1ன்றப்போ அவங்களோட கான்ஜுகேட்டால நீங்க மல்டிபிள் பண்ணுவீங்க. So when you are multiplying Z1 into Z2 conjugate divided by Z1 Z2 conjugate, இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா 5. So A square B square that is 4 plus 1 that is 5. இப்போ இவங்களையும் அவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும். அதாவது -4 plus 3I அவங்களோட கான்ஜுகேட்னா 2 plus I கூட நீங்க மல்டிபிள் பண்ணும். ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும், ஸோ -8 it's -8 and இவங்க இமேஜினரி பார்ட் ரியல் மல்டிபிள் பண்ணா அது ரியலா இருக்கும். இமேஜினரி மல்டிபிள் பண்ணாலும் அது ரியலா தான் இருக்கும். சரிங்களா, இப்போ 3I கூட இவங்களை ஆட் பண்ணீங்கன்னா -3 I square -1. சரிங்களா, நெக்ஸ்ட் I காமனா எடுத்துக்கோங்க. இவங்கள மல்டிபிள் பண்ணுவோம் 3 6 and இவங்கள மல்டிபிள் பண்ணுவோம் -4 whole divided by 5. So what is it, -11 plus 2I divided by 5. அவ்வளவுதான்டா பசங்களா, this is your final answer. Okay, so conjugate purpose எங்கெல்லாம் இருக்கு, நார்மலி ஒரு டிவிஷன் ஆர் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி இடத்துலலாம் கான்ஜுகேட்டோட பர்பஸஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மெயின் திங். ஸோ இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது என்னது, ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க, V கொடுத்துருக்காங்க, W கொடுத்துருக்காங்க, யூவோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல VW நம்மளுக்கு தெரியும். அப்போ 1/V + 1/W ஓட ஆன்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு 1/Vனே வச்சுக்கிறேன். 1/V it is in division format. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும். ஆமா, ரைட் பசங்களா? எஸ், ஆப்வியஸ்லி அவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ வாட் இஸ் இட், V conjugate 1 into V conjugate இதோட கான்ஜுகேட் என்னது 3 + 4I. ஸோ இங்க -4I இருக்குன்னா இங்க +4I divided by V and V conjugate. ஒருத்தரையும் அவரோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16 பிளஸ் 1/W இதோட கான்ஜுகேட் 4 - 3I whole divided by இவங்களோட கான்ஜுகேட் 16 + 9. ஸோ டினாமினேட்டர் பார்க்க என்னமோ ஒன்னே மாதிரி 25 தான் இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்ல. ஸோ 4ஐயும் 3 ஆட் பண்ணா 7, 4ல 3 போச்சுன்னா +I. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இதோட வேல்யூ யாரு, 1/U. அப்போ 1/Uவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் U. அப்போ U எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதோட ரெசிப்ரோக்கல்.
அப்போ சிம்பிளி அவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. ஸோ 25 into 7 minus I divided by a plus b a minus which is ஒரு நம்பர் அதோட கான்ஜுகேட் ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா ஸோ 49 plus 1 7 ஸ்கொயர் பண்ணா 49 and 1 ஸ்கொயர் பண்ணா it is 1. I hope you all clear with this. Yes. Okay ஓட பசங்க சிம்பிள் அண்ட் ஈஸி எந்த இடத்துல கான்ஜுகேட் யூஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஸோ என்ன ஆகும் ஸோ 25 divided by 50 into 7 minus I. ஸோ 25 50 கேன்சல் ஆச்சுன்னா 1/2 into 7 minus I. அவ்வளவுதான். ஓகேங்களா ரெக்டாங்குலர் ஃபார்முலா எழுதி சொல்லியிருக்காங்க. அப்போ யூவோட வேல்யூ வந்து 7/2 minus I/2. ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா தனித்தனியா எழுதிக்க வேண்டியதான் அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் கான்ஜுகேட்டோட ரெப்ரசன்டேஷனே. ஓகே இப்போ எங்க பாருங்களேன் நான் சொன்ன முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஜுகேட்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான். இதோட ப்ரூவிங் எப்படி இருக்கும் பார்த்துடலாமா? இஃப் இசட் இஸ் ரியல், இசட் வந்து ரியல் நம்பர். ஒரு ரியல் நம்பர் எப்படி இருக்கும்? அங்க இமேஜினரி பார்ட் இல்லாம இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இசட்டுக்கு வந்து நார்மலி இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஆனா இங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், இமேஜினரி பார்ட் இல்லாம இருக்கும். அதுதானே ரியல் நம்பர். யா ஸோ இதுக்கு சொல்லிட்டாங்க இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z is equal to z bar, z conjugate னு சொல்லுவோம். z வந்து இது தெரியும். z conjugate எடுத்தா என்ன வரும்? x க்கு conjugate எடுத்தாலும் அதேதான். கான்ஜுகேட்ங்கிறது இமேஜினரி நம்பரோட சைனை மாத்துறது. ரியல் பார்ட் அப்ப ரியல் பார்ட் அப்படியே தான் இருக்கும். இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது z and z conjugate ஈக்குவலா இருக்கு. if z is real அப்படின்னா z and z bar பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஸோ செகண்ட் இப்போ இது வந்து ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கிறோம். ஒருவேளை இசட்டும் இசட் பாரும் ஈக்குவல்னு நான் எடுத்துக்கிறேன். இசட்டும் இசட் பாரும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். நார்மலி ஒரு இசட் எப்படி இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஐஒய் மாதிரி இருக்கும். அப்போ இசட் பார் எக்ஸ் மைனஸ் ஐஒய் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகும். ஸோ இங்க இருக்க ஐஒய் இங்க வந்தா பிளஸ் ஐஒய். அப்போ 2iy is equal to 0. அப்போ நார்மலி y is equal to 0. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட் 0ன்னு வந்துச்சுன்னா அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படிப்பட்ட நம்பர்ஸ் பா? ஸோ z is equal to வெறும் x மட்டும் தானே கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் z is real. ஸோ இதுதான். ஸோ ரியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அதோட கான்ஜுகேட்டும் ஈக்குவலா இருக்கும். இல்ல அவங்களும் அவங்களோட கான்ஜுகேட்டும் ஈக்குவல்னா அந்த நம்பர் ஒரு ரியல் நம்பர். எஸ் அவ்வளவுதான். இன்வர்ஸ் எப்படி வேணா நீங்க பேசலாம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். செகண்ட் கண்டிஷன் என்னது? ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் ஆஃப் இசட் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நம்பரை அவனோட கான்ஜுகேட்டால ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தான் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ எப்படி வந்து நார்மல் ப்ரூஃபிங் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ இசட் பார் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு வரும். கரெக்டுங்களா? ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க. எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணா 2x. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா இட் பிகம் 0. சரியா? So z plus z bar is equal to x divided by 2. அப்போ x மட்டும் உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணிருக்க? z and z bar ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம். இந்த xங்கிறது ஆக்சுவலி யாரு? இந்த ஒரு z காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் தான் x. அதனால தான் ரியல் பார்ட் ஆஃப் z is equal to z plus z bar by 2 பண்றோம். யா பசங்களா? check about the second case. Imaginary of z equal to z minus z bar divided by real வேணும்னா ஆட் பண்ணும், imaginary வேணும்னா சப்ட்ராக்ட் பண்ணும். அவ்வளவுதான். சேம் ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. z is equal to x plus iy and z bar is equal to x minus iy. இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? சப்ட்ராக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. zல z bar சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா xம் xம் கேன்சல் ஆயிடும். இவங்க ரெண்டு பேர் 2iy வரும். சாரி இங்க i வரணும். So z minus z bar divided by 2i போட்டிங்கன்னா y மட்டும் இருக்கும். y யாரு? z ஓட imaginary part. So அதனால தான் imaginary part of z is equal to z minus z bar by 2i அப்படின்னு போடுறோம். புரியுதானா பசங்களா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல கான்ஜுகேட்லயே மிக மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். எஸ். ஸோ நான் சொன்னல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்ச அடுத்த எக்ஸாம்பிள்ஸ். சி இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து அது ரியல்னானு கேட்டிருக்கான். அதுல பார்த்தா கான்ஜுகேட் நம்பரும் இருக்கு. எப்படி மேம் இதை ரியல்னு ப்ரூவ் பண்ண? இந்த டவுட் நம்மளுக்கு இருக்கா? ஒன்றும் இல்லடா பசங்களா. ஸோ ஒரு நம்பர் ரியல் அப்படின்னா அவனும் அவனோட கான்ஜுகேட்டும் பார்க்க எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி இருப்பாங்க. அவ்வளவுதான்.
ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பரை நான் ஒரே மாதிரி இருக்க நம்பர்னு எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க நம்பரை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு நான் எடுத்துக்கிறேன். ஆப்வியஸ்லி இட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். அண்ட் இதோட கான்ஜுகேட்டை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் இதோட கான்ஜுகேட் 2 + i √3 / 10 ப்ளஸ், ஆனா இந்த ஒரு சம்மிலே கான்ஜுகேட்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? என்ன மேம்னா ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா அடிஷன் எடுத்துட்டும் கான்ஜுகேட் பண்ணலாம், கான்ஜுகேட் பண்ணிட்டும் அடிஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு அடிஷன் எடுத்துட்டு கான்ஜுகேட் பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன்னா ஐ கேன் அப்ளை கான்ஜுகேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இங்க இப்போ இந்த ஒரு டேர்ம் பாத்தீங்கன்னா 2 + i √3க்கு பவர் 10 எடுத்துட்டு கான்ஜுகேட் எடுத்திருக்காங்க. ஸோ இதையே ரீப்ளேஸ் பண்ணலாம், கான்ஜுகேட் எடுத்துட்டு கூட பவர் எடுக்கலாம். ஸோ கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் பவர் எடுக்க முடியும். ஓகேவா பசங்களா? ஸோ கான்ஜுகேட் எடுத்த என்ன வரும்? 2 - i √3 / 10. நெக்ஸ்ட் 2 + i √3 / 10. இது வேற யாரும் இல்ல, நீங்க இதை நல்லா அப்சர்வ் பண்ணும். கொஸ்டின் கொடுத்துருக்கதை அப்சர்வ் பண்ணும். இது இசட் தான். இசட் பார் நான் எடுத்தேன், கடைசியில் எனக்கு அது இசட்டாவே வந்திருக்கு. இசட்டும் இசட் பாரும் ஈக்குவல் அப்படின்னா அப்ப அந்த இசட் என்ன பசங்களா? இட் இஸ் a ரியல். அப்ப கொடுத்துருக்க நம்பர் வந்து ஒரு ரியல் நம்பர். அவ்வளவுதான். ப்ரூஃப் இஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? செகண்ட் மாடல் என்னது? ஒரு நம்பர் கொடுத்து இது பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்றாங்க. பியூர்லி இமேஜினரினா என்னது? ஸோ இப்போ இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. இது வெறும் லீனியர் லைனா இருக்கிறதுனால ஈஸியா ப்ரூவ் பண்றோம். இது வந்து சம் what is it? It is like a division formatல இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப அதை ஒழுங்கா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொடுத்துருக்க நம்பரை எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் 19 + 9i / 5 - 3i whole part 10. என்னடா பசங்களா? 15. ஓகே, minus 8 + i 1/2. 8 + i 1/1 + 2i the whole part 50. ஓகேங்களா? இது பியூர்லி என்னன்னு சொல்லணும்? பியூர்லி இமேஜினரி அப்படின்னு நான் சொல்லணும். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்படாத. ஃபர்ஸ்ட் இது ஒரு குட்டி நம்பரா நம்ம மாத்த ட்ரை பண்ணுவோம். ஸோ 19 + 9i / 5 - 3i. டிவைட் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? கான்ஜுகேட்டோட ஹெல்ப் வேணும். Five plus 3i / 5 + 3i கூட மல்டிபிள் பண்ணும். மேல இருக்கிறவங்களை மல்டிபிள் பண்றது ஐ ஹவ் ஆல்ரெடி செட். ரியல் இமேஜினரி ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணும். 19 5 மல்டிபிள் பண்ணா it is 95. ஓகே, and 9 and 3 மல்டிபிள் பண்ணா 27, பட் பவர் சேஞ்ச் ஆகும். -27 plus i into 5 9s are 45. Next 3 19s are it is 57. ஓகேங்களா? whole divided by இது a² b², ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 25 + 9. ஸோ இதோட ஆன்சர் என்னப்பா? 95ல 20 போச்சுன்னா இட் இஸ் 75. 75ல இருந்து இன்னொரு 7 போச்சு அப்படின்னா 68. ஓகே, நெக்ஸ்ட் 45 and 57. ஓகே, 45 கூட 50 ஆட் பண்ணாலே 95 வந்துடும். 95 கூட இது 102 whole divided by. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 36 வரும் பசங்க. சாரி 34 வரும். சரிங்களா? எஸ். ஸோ 34 இதை டிவைட் பண்ணிடும். ஸோ இது 2 times and this become 3 times. சிம்பிள். சரிங்களா? தட்ஸ் இட். ஓகே, இப்போ அதே மாதிரி இவங்களை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் திஸ்? 8 + i / 1 + 2i. ஸோ என்ன பண்ணணும்? 8 + i பார்த்தீங்கன்னா 1 - 2i கூடயும் கீழே 1 + 2i 1 - 2i கூட மல்டிபிள் ஆகும். ஸோ ஃபைனலி என்ன ஆகும்? 8. இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பிளான் எஸ் i into i ones are 1 and -2i 8 கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா -16 divided by இது 1² + 4. ஸோ தட் இஸ் 5. கரெக்டுங்களா? 8 + 2 10. இது -15i divided by 5. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 - 3i. என்னப்பா?
2 minus 3i. ஸோ இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இசட்னு சொல்லி எழுதலாம். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 plus 3i the whole power 15 minus 2 minus 3i the whole power 50. இது நம்ம இசட். இதை பியூர்லி இமேஜினரியா நான் காட்டணும்னா நான் இசட் பாரை எடுத்துப்பேன். இதோட இசட் பார் என்னது பொறுமையா கண்டுபிடிப்போம். ஸோ என்ன பண்ணுவீங்க, தனித்தனியா கான்ஜுகேட் எடுப்பீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க, பவரை உள்ள போடுவீங்க. கான்ஜுகேட் லைக் ரெண்டு பேத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். So finally you will get this answer. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரே வித்தியாசம் சைன் மட்டும்தான். டேர்ம்ஸ் இருக்கு, ஆனா இது பிளஸ்ல இருக்கு, இங்க இது மைனஸ்ல இருக்கு. இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு. சைன் இஸ் ஆல்டர்னேட்டிவ். அப்போ z bar is equal to minus z. ரெண்டு பேத்துக்கும் என்ன வித்தியாசம், ஒரே ஒரு மைனஸ் தான் வித்தியாசம். அப்போ z is purely என்னது imaginary. ப்ரூவ் பண்ணியாச்சு. So simple statements. சரிடா பசங்களா? Yes. You can have this next one. Okay. என்ன பண்ண போறோம், சேம் மெத்தடாலஜி, வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வருதோ நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டிவிஷன் அதால யூஸ் கான்ஜுகேட் பசங்களா. ஸோ 1 plus i divided by 1 minus i. இது கான்ஜுகேட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். பவர் வர இடத்துல எல்லாம் பவர் வர இடத்துல நம்ம போலார் ஃபார்ம் யூஸ் பண்றதும் நல்ல விஷயம் தான். ஸோ போலார் ஃபார்ம்ல இது யூஸ் ஆகும். பட் இதே சம் போலார் ஃபார்ம்லேயே இருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். ஓகே. So what happened here? So 1 plus i divided by 1 minus i. 1 plus i and 1 plus i கூட multiple பண்ணுங்க. It become 1 plus i the whole square. அப்போ 1 i square பண்ணா minus 1 plus 2i divided by 1 plus 1. So it is 2i divided by 2, that is i. ஓகேங்களா? இவங்கள பண்ணுங்க. So அப்போ 1 minus i the whole square divided by 1 plus 1 ன்னு வரும். So என்ன ஆகும், 1 plus minus 1 minus 2i divided by 2, so it is minus i. ஏன் பசங்களா? ஸோ இப்போ ஃபைனலா அவன் கேட்டிருக்க கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும், இது ஐயா. ஸோ i cube minus i the whole cube. So now i cube minus into minus become i cube. Minus into minus, it is plus obviously. I cube oda value minus i, idoda value minus i, so it is minus 2i. So final answer என்னது minus 2i தான் நம்மளோட final answer. ஓகேங்களா? இதை இப்படியே கண்டுபிடிக்கலாம். ஆனா நீ இன்னும் கொஞ்சம் நீ நல்லா மேக்ஸ் ஆனால அப்சர்வ் பண்ற பையனா இருந்தா தெரிஞ்சிருக்கும். இதோட ரெசிப்ரோக்கல் தான் இவன். ஓகேவா? இவனோட ரெசிப்ரோக்கல் தான் இவன். ஸோ இது ஐனா ஐயோட ரெசிப்ரோக்கல் மைனஸ் ஐ. ஸோ நீ அப்படி பண்ணி பார்த்துருந்தா கூட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சரிடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் மாடுலஸ். யா. ஸோ இது வரைக்கும் நம்ம கான்ஜுகேட் பார்த்தோம். இப்போ மாடுலஸ் பார்த்தோம். மாடுலஸ்னா என்ன மேம்னா, மாடுலஸ் மீன்ஸ் ஒரு மாடுலஸ் எப்பயுமே ஒரு ரியல் நம்பர் தான் கொடுக்கும். இட் இஸ் நாட் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் ஆன்சர் நிச்சயமா ஒரு ரியல் நம்பர் தான். அது யாருக்கு ஈக்குவலா இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அவ்வளவுதான். ஸோ இப்போ ரெண்டு டினாமினேட்டருக்கு தனி லைக் டிவைட் பண்ணுறதா மாடுலஸ் எடுக்கணுமா? நோ நீட். மாடுலஸை எடுத்துட்டு ஸோ தட் ஸ்ட்ரெயிட்டா நம்பரே வந்துடும் நம்மளுக்கு. நீங்க இப்போ கான்ஜுகேட் எடுத்து கஷ்டப்பட தேவையில்லை. சரியா? தனித்தனியா யூ கேன் டேக் மாடுலஸ். ஆனா மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி கான்ஜுகேட் பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே தனித்தனியா எடுத்துக்கலாம். ஆனா மாடுலஸ் அப்படி கிடையாது. மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு மட்டும் தான் தனித்தனியா எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ 2 plus i, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்னது 4, இமேஜினரி பார்ட் 1 டிவைடட் பை இங்க 1 plus 4. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? ஸோ கேன்சல் ஆகி 1ன்னு ஆன்சர் போடும். அவ்வளவுதான். ஸோ சிம்பிள். ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அவ்வளவுதான் பசங்க. வாட் அபவுட் திஸ் கேஸ் மேம்? இதுல இன்னொரு ப்ராப்பர்ட்டி, நான் இதுல என்ன ப்ராப்பர்ட்டி சொன்னேன், z1 by z2க்கு ஹோல் மாடுலஸ் எடுக்கிறது z1 மாடுலஸ் டிவைடட் பை z2 மாடுலஸ் சொன்னா. அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன மேம்னா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் தனித்தனியா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் சம்
செகண்ட் சம் நான் சொல்றேன். என்ன பண்ணலாம்னு சொன்னேன், தனித்தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம். இதுல தான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்லணும். சி இசட்டுக்கு நீங்க மாடுலஸ் எடுத்தாலும் சரி, இல்ல அதோட கான்ஜுகேட்டுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஒரு சைன் தானே வித்தியாசம். ஸ்கொயர் பண்றதுனால அந்த சைனும் பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ நோ சேஞ்ச் இன் தியர் மாடுலஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன மேம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 1 ஸ்கொயர் பண்ணா 1. அகைன் இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 9. 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. and square root of 4 ஸ்கொயர் பண்ணா 16, இது ஸ்கொயர் பண்ணா 9. சரிங்களா? ஸோ இது வந்து 25, this is 2 and this is 13. இது ரெண்டும் ரூட்ல இருந்து வராது, இவங்கள ரூட்ல எடுத்துக்கலாம். ஸோ 25 ரூட்ல இருந்து போச்சுன்னா 5, இது ஒரு ரூட் 2, இது ஒரு ரூட் 13. ஸோ ரெண்டு பத்தியும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5√26. 2 13 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 5√26 will be your final answer. What about the third number, ma'am? So look around this case. இதுக்கு என்ன பண்ணணும் சொன்னா தனித்தனி கான்ஜுகேட் அவ்வளவுதான்டா பசங்க. தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஐக்கு தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம். அண்ட் 2 + i தி ஹோல் கியூபுக்கு மாடுலஸ் எடுத்துக்கலாம். டிவைடட் பை 1 + i தி ஹோல் ஸ்கொயருக்கு மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஐக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் 1. ஓகே. ஸோ 1க்கு ரூட் எடுத்தா ஓகே ரூட்குள்ள 1 மட்டும். ஏன்னா ரியல் பார்ட் 0. ஸோ 1 மட்டும் தான். நெக்ஸ்ட் இப்போ கியூப் இருக்கே மேம், கியூபுக்கு என்ன பண்றதுன்னா கியூபை வெளியே போட்டுக்கோ, மாடுலஸ் எடுத்துட்டு கூட கியூப் போடலாம். புரியுதா? மாடுலஸ் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்க பவர் அப்ளை பண்ணலாம். சரி பசங்க, மல்டிப்ளிகேஷன் எங்கெல்லாம் அப்ளை ஆகுதோ அந்த மாதிரி பவர் இடத்துலயும் அப்ளை ஆகும். ஸோ 1 + iக்கு மாடுலஸ் எடுத்துட்டு கூட ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ √1 and this become √4 + 1 the whole power cube divided by இது என்ன ஆகும்? √1 + 1 whole square. ஓகே பசங்க. ஸோ ஃபைனலி என்ன ஆகும் மேம்? 1 and இது √5. ஸோ √5 × √5 × √5. கரெக்டுங்களா? டிவைட்ல என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஜஸ்ட் 2 மட்டும் இருக்கும். ஸோ சிம்பாலிக்கே சொல்ல போனா √5 × √5 5√5 divided by 2. This is your final answer. புரியுதாடா பசங்களா? ஸோ whenever we are applying something, it is very unique. சரிடா பசங்களா? எஸ். ஸோ which of the following points ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் is farthest from the farthest. farனா தூரம் அப்படின்னு அர்த்தம். தூரம், பக்கம், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேசுற இடத்துல நான் என்ன சொன்னேன்? மாடுலஸ் யூஸ் ஆகும். எந்த பாயிண்ட்ல இருந்து சொல்றாங்க? 0,0ங்கிற பாயிண்ட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 0,0 சி சிம்பிளிக்கலி சொல்ல போனா இப்படி இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஒரிஜினுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் மாடுலஸே. சரியா? அப்ப எல்லாத்தோட மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே யார் ஆரிஜின் விட்டு தூரமா இருக்காங்கன்றது தெரியும். யாரோட மாடுலஸ் வேல்யூ அதிகமா இருக்கும், தட் வில் பி மோர். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஐக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? √1, தட் இஸ் 1. நெக்ஸ்ட் -2 + iக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? √4 + 1. என்ன ஆகும் பசங்களா? இட் இஸ் √5. நெக்ஸ்ட் 3 ஒரு நான் சொல்லுவோம் ரியல் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தா அதே தான் வரும். ஓகே, அதை நீங்க எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, 3 தான் கிடைக்கும். சரிடா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? இப்போ இது இருக்கிறதுலே தூரம் யாரு வரும்? ஸோ √5 நீங்க எடுத்தா கூட 2 point something தான் வரும். ஸோ எந்த பாயிண்ட் நம்மளுக்கு தூரமா இருக்கு? 3 is farthest from the origin. ஓகேவா? 3 is farthest from the origin. ஓகேவா பசங்களா? பிகாஸ் இட் இஸ் 2 point something தான் வரும். இது 3 இல்ல, அப்ப 3 தான் கிரேட்டர். ஸோ தூரமா இருக்கிறது 3 தான் இருக்கும். சரியா? எஸ். ஸோ நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், மாட் எந்த ஒரு கொஸ்டின்லாம் மாடே வச்சு இந்த மாதிரி மாட் வச்சு கொஸ்டின் வருதோ அப்ப நீங்க மாடுலஸோட ஒரு பயங்கரமான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். என்ன ப்ராப்பர்ட்டி? ஒரு நம்பரையும் அவங்களோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா நான் என்ன சொன்னேன்? a² + b². ஆக்சுவலி இந்த a² b² யாரு அப்படின்னா
நீங்க mod z கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கிறவங்க யாரு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், ரைட்டா? அப்போ mod and mod z பார மல்டிபிள் பண்ணா you will get mod, அதாவது z and z கான்ஜுகேட் மல்டிபிள் பண்ணா mod ஸ்கொயர். சோ இந்த லாஜிக்கை தான் நாம யூஸ் பண்றோம், ரைட்டா பசங்களா? So z1, z2, z3 are complex number such that இவ்ளோ பெரிய விஷயம் கொடுத்திருக்காங்களா? நல்லா போய் இதோட வேல்யூ 1. mod z1 ஓட வேல்யூ 1. அப்ப ஸ்கொயர் பண்ணா அதுவும் 1 தான். ஸ்கொயர் நான் சொல்லல, mod ஸ்கொயர் யாருக்கு ஈக்குவல்? அவனையும் அவனோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்றதுக்கு தான் அது ஈக்குவல். ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? z1 equal to 1 by z1 bar or 1 by z1 is equal to z1 bar. சரிங்களா? அதாவது எப்பெல்லாம் மாடுலஸ் வேல்யூ 1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்பெல்லாம் மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கோ அப்ப அவனும் அவனோட கான்ஜுகேட்டும் பார்க்க ரெசிப்ரோக்கல் மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? இதே கேஸ் தான் நான் செகண்ட் ஒன்னுக்கும் அப்ளை பண்றேன். எல்லாத்துக்குமே இதே கேஸ் தானே? எல்லாத்துக்குமே இதே கேஸ் தானே? அப்ப கடைசியில என்ன வரும்? z2 கான்ஜுகேட்ங்கிறது 1 by z2 ஆ இருக்கும், ரைட்? z3 is equal to 1. அப்போ z3 கான்ஜுகேட் என்னவா இருக்கும்? 1 by z3 ஆ இருக்கும், ரைட்டாடா பசங்களா? அண்ட் லாஸ்ட்ல வர கேஸை விட்டுருங்க. ரெசிப்ரோக்கல் எப்படி வேணா இருக்கலாம். அப்ப z2ங்கிறது 1 by கான்ஜுகேட்டோட ரெசிப்ரோக்கல், வாட் எவர். சரிங்களா? இப்ப லாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஓவரால் கண்டிஷன் கொடுத்திருக்காங்களா? சி இதுல இருந்து நம்மளுக்கு 1 by ஃபார்மேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். 1 by ஃபார்மேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். உனக்கு என்ன தெரியும்? z1ங்கிறது யாரு? z1ங்கிறது ஆப்வியஸ்லி 1 by z பாரா இருப்பாங்க. அப்ப அது 1 by z1 பார்னு எழுதிக்கலாம்ல. இத 1 by z2 பார்னு எழுதிக்கலாம்ல. இத 1 by z3 பார்னு எழுதிக்கலாம்ல. எஸ், we have to prove, ரைட்டா? சோ இப்போ LCM எடுக்கிறீங்க. LCM எடுக்கிறன்றப்போ இவங்களோட மூணு பேரோட மல்டிப்ளிகேஷன். அப்போ z2 z3 க்கு பார் பிளஸ் z1 z3 க்கு பார் பிளஸ் z1 z2 க்கு பார் ஹோல் டிவைடட் பை z1 z2 z3 தி ஹோல் பார். லைக் தனித்தனி பார் தான், அவங்களை நீங்க கம்பைன் பண்ணி எழுதலாம். கான்ஜுகேட்ன்றப்போ என்ன வேணா பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். இதோட வேல்யூ என்னடா பசங்களா? 1. சோ இப்போ என்ன பண்றேன்னா இட் இஸ் மாடுலஸ். நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல. One sec. சாரி நம்ம யாரை கண்டுபிடிக்கணுமோ அதுல இருந்தே போய்க்கலாம். சரியா? யாரை கண்டுபிடிக்கணுமோ அதுல இருந்தே போய்க்கலாம். ஸோ யாரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3 வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. உனக்கு என்ன தெரியும்? 1 by z1 அது z1 பார், இது z2 பார், இது z3 பார், இது ஹோல் மாடுலஸ். பார்னா ஒரே பாரா எடுத்துக்கலாம்ல, ஒரே பாரா நம்ம எழுதிக்கலாம்ல. சி இததான் நான் சொன்னேன். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதுவும் மாடுலஸோட ப்ராப்பர்ட்டி. அதாவது பாருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, பார் இல்லாம மாடுலஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணு தானே. அப்போ இதுக்கு தானே ஈக்குவல். பார் இல்லாம எழுதுறேன், அதோட மாடுலஸும் அதுவும் ஒண்ணு தானே. ஆமா, இதோட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்கன்னு 1ன்னு சொல்றேன். அப்ப இதோட வேல்யூ என்னது? இஸ் 1. ஓகேவா? நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி எழுத வேண்டாம். அவ்வளவுதான். ஓகேவாடா பசங்களா? எஸ். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ மாடுலஸ் தான் இருக்கிறதுலே அதிக ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அண்ட் அது வந்து கொஞ்சம் சிலது வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போ என்னன்னா மேம், மாடுலஸ்குள்ள 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன்ல இருக்கு. ஓகேவா? இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுதான் மினிமம் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் வர சம் இதுல இருந்து தான் வரும். ஸோ நடுவுல பாத்தீங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன்ல இருக்கு. இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறோம்ல மேம், இது எக்ஸாக்ட்லி யாரை விட கம்மியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா மாடுலஸ் ஆட் பண்ணிட்டு தனித்தனியா மாடுலஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஆட் பண்றோம், அதை விட இவங்க கம்மியா இருப்பாங்க. அண்ட் இவங்க யாரை விட அதிகமா இருப்பாங்க அப்படின்னா, 2 பேத்துக்குமே தனித்தனியா மாடுலஸ் எடுத்துட்டு சப்ராக்ட் பண்றோம்ல, அவங்கள விட அதிகமா இருப்பாங்க. ஆட் பண்றதோட கம்மியாவும் சப்ராக்ட் பண்றவங்களோட அதிகமா இருப்பாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ கொடுத்துருக்க ப்ரூஃப்ல இது ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பரா உன் கண்ணுக்கு தெரியும். ஆனா நீ இதை 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரா பார்க்கணும். ஏன்னா
உனக்கு இவனோட மாடுலஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. சோ z plus 3 plus 4i. இவங்க யாரை விட கம்மியா இருப்பாங்க? 2 பேர்த்தோட மாடுலஸை தனித்தனியா எடுக்கிறோம்ல, அவங்கள விட கம்மியாகவும், அண்ட் 2 பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அவங்கள விட அதிகமாகவும் இருக்கும். இப்படி சப்ராக்ட் பண்ற வேல்யூ மேபி நெகட்டிவ்ல கூட வரலாம். கரெக்டா? அந்த நெகட்டிவ்ல வராம இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மாடுலஸ் போட்டு அவ்வளவுதான் செய்வா பசங்களா. ஓகே டன். ஸோ இதோட வேல்யூ என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க? 2. இத நீங்க கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், that is 9 plus 16. கரெக்ட்டா? So what is it? Mod 2 minus 9 plus 16. சரிங்களா? 9 plus 16 25. 25 ஸ்கொயர் ரூட்ல எடுத்து 5. 2 minus 5 க்கு மாடுலஸ் z plus 3 plus 4i 2 plus 5. 2 plus 5 என்னது? 7. இதோட வேல்யூ என்னது? 3. சோ ப்ரூவ் பண்ணியாச்சா? இதான அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த ப்ரூஃபை நம்ம பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி மேக்ஸிமிட்டி ப்ராப்ளம்ல நம்மளுக்கு மாடுலஸ் யூஸ் ஆகும். அதுக்கு நீ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சி அடிஷனுக்கு ஓவரால் மாடுலஸ் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மாடுலஸ் ஆட் பண்றதை விட கம்மியாகவும் அண்ட் இண்டிவிஜுவல் சப்ட்ராக்ஷனை விட அதிகமாகவும் இருப்பாங்க. ஓகே, எஸ், யா. ஸோ திஸ் இஸ் தி மெயின் பாயிண்ட். ஷோ that the points 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். நான் சொன்னல இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல எல்லாம் மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் 1, இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா -1/2 plus i√3/2, இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா -1/2 minus i√3/2. இதெல்லாம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன தெரியும்? ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும், சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். சைட்ஸ்னா என்னது? லென்த் ஆர் டிஸ்டன்ஸ். சோ இப்போ இந்த சைடுக்கு என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ன்றப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆரிஜின் கிடையாது. ஆரிஜின்னா ஸ்ட்ரைட்டா மாடுலஸ் எடுத்துக்கலாம். இது 2 பாயிண்ட் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ். அப்ப அதுக்கு எப்படி நான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பேன்னா ஃபர்ஸ்ட் 2 பேரும் சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மாடுலஸ் எடுப்பீங்க. சரிடா பசங்களா? சோ z1 minus z2. So take it, this is z1, take this as z2 and take this as z3. Okay. So symbolically சொல்ல போனா என்னது? எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறது அவங்களோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ற மாதிரி. So z1 minus z2. So 1 minus -1/2 plus i√3/2. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? கான்ஜுகேட் 1ல இருந்து பிளஸ் ஹாஃப்ன்றப்போ 3/2 minus i√3/2. So மாடுலஸ் என்கிறது என்னடா பசங்களா? So square root of real part square 3/2 ஸ்கொயர் பண்ணா 9/4 and √3/2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3/4. So it is obviously 12/4. 4 வெளியே எடுத்தீங்கன்னா √2 வரும். 12 square root of 12ங்கிறது 2√3. So finally என்னது? √3 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ செகண்ட் விஷயம். செகண்ட்னா z2 minus z3. -1/2 plus minus of -1/2 minus i√3/2. சரிங்களா? என்ன ஆகும்? -half plus half 0 ஆகும். i√3 and plus i√3. i√3/2 னா அது 2i√3/2 னு மாறும். 2 கேன்சல் ஆயிரும் eventually. So square root of √3 ஸ்கொயர் பண்ணும். கரெக்டா? √3 ஸ்கொயர் பண்ணா it is 3. அப்ப √3 தான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் z3 minus z1 பண்றோம். -half minus i√3/2 minus 1. So -1 it is -√3/2 plus minus i√3/2. So இதோட மாடுலஸும் ஃபர்ஸ்டோட மாடுலஸும் ஒன்று தான். ஓகேங்களா? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஈவென்ச்சுவலி 2√3/2 கிடைக்கும். தட் இஸ் √3. இப்போ பார்க்கும்போது என்ன தெரியுது? 3 பேர்த்தோட சைட்ஸும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. 3 பேர்த்தோட சைட்ஸும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ எல்லாத்தோட சைட்ஸ் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா therefore it is equilateral triangle.
ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் போதும். 3 சைட்ஸையும் கண்டுபிடிச்சி ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு காமிச்சாலே போதும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுவீங்க, அந்த எல்லா சைட்ஸையும் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருமே பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு செக் பண்ணுவோம். தென் இட் பிகம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளோதான் பசங்களா. ஓகே, இப்போ சொன்னால சார் அந்த மாதிரி மாடுலஸ் கான்செப்ட் வரும்போதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இசட் பாரை மல்டிபிள் பண்ணா இசட் பார் மாட் ஸ்கொயர். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுதான் ஸ்டார்டே பண்ணும். இப்பதான் சொன்னேன் என்னது. ஸோ இதுக்கு மாட் ஸ்கொயர் கண்டுபிடி. இது என்னன்னு போடுவேன், z1 bar is equal to mod square r. Okay, same way. Similarly, z2 z2 bar multiple பண்ணா r square, z3 z3 bar multiple பண்ணா r square. சரியாப்பா. so what will happen, இப்போ நம்ம prove that sum பார்க்கணும். so prove that sum எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம், okay, take the prove that sum. yes, இவங்களுக்கு பதிலா இவங்களை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so z1 க்கு பதிலா என்ன போடுவீங்க, z1 க்கு பதிலா என்ன போடுவீங்க, r square by z1 bar. ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கலா மாத்திடுங்க. ஸோ தட் ரெசிப்ரோக்கல் வந்தா தான் இது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இதுவே பெரிய சம்மர், லைக் அந்த மாதிரி சொன்னா ஒரே ஒரு நியூமரேட்டர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டினாமினேட்டர்னா இப்போ நியூமரேட்டர் தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். see z1 z2 plus z2 z3 plus z3 z1 divided by z1 z2 z3. கரெக்ட்டுங்களா. இதோட வேல்யூவை 6ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சிம்பிள். ஸோ மாடுலஸ்ன்றப்ப என்ன பண்ணுவீங்க, தனித்தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ z1 z2 plus z2 z3 plus z3 z1 whole divided by என்ன பண்ணலாம், இவங்களுக்கு தனித்தனியா z1 plus z2 plus z3ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா பசங்களா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் மேம், இப்போ யாருக்கு என்ன பதில சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ இது என்ன போடுவ, 1 by z1 bar. அண்ட் இவங்களை என்ன போடுவீங்க, 1 by z2 bar plus 1 by z2 bar 1 by z3 bar plus 1 கிடையாது, சாரி, r square. Okay, it is all r square, right? So r square z3 bar r square z1 bar. ஸோ இதை இப்போதைக்கு இதை அப்படியே வச்சுக்கலாம். கடைசியில் இந்த ஏதாவது ஒன்று வரும், அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன வருது, ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் பார் 4 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கு, வெளியே தூக்கி போடுங்க. ஸோ 1 by z1 z2 பார் இப்படி தானே இருக்கு. 1 by z2 z3 பார் 1 by z3 z1 பார் whole divided by z1 z2 z3. நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்சிஎம் எடுக்கும் போது இங்க z3 மிஸ் ஆகுது, z1 மிஸ் ஆகுது, z2 மிஸ் ஆகுது. கரெக்டா. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா z1 z2 z3 whole divided by z1 z2 z3. கரெக்டா பசங்களா. இப்போ நியூமரிக்ல தனித்தனி மாடுலஸ் இருக்கு, தனித்தனி மாடுலஸா எடுத்துக்கலாம்ல. நம்ம இஷ்டம் தான், என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. சரியா, யாரும் உனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே, சி மாடுலஸ் போடலாம், போடாமலையும் இருக்கலாம். கான்ஜுகேட் மாடுலஸ்க்குள்ள மொத்தமா ஒரே கான்ஜுகேட்டா இருந்தாதான். அந்த மாதிரி தனித்தனி கான்ஜுகேட் எடுத்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா, மொத்தமா ஒரே கான்ஜுகேட்டா இருக்குன்னா அப்போ போடலாம், போடாமலையும் இருக்கலாம். whole divided by z1 plus z2 plus z3. நான் இப்போ சொன்னதான், இந்த டேர்மும் ஒன்று தான். கரெக்டா. அப்போ இவனும் கேன்சல் ஆயிருப்பாங்க. ஸோ ஃபைனலி யார் இருப்பாங்க, r power 4 divided by z1 z2 z3. தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாமா. இதோட வேல்யூ என்னது r, இதோட வேல்யூ என்னது r, இதோட வேல்யூ என்னது r. ஸோ r power 4 divided by r cube, that is r. ப்ரூவ் பண்ண சொன்னிய ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ சிம்பிள்ரா பசங்களா. நாம
எந்த அளவுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை கஷ்டமா பார்க்கணுமோ அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். தெளிவா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ if any two complex number z1 z2 blah blah blah, இப்போ இதே கேஸ். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, இதை ரியல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர் எந்த கான்செப்டோட கனெக்ட் பண்ணும், காஞ்சுகேட்டோட. ஸோ அப்போ இதோட காஞ்சுகேட்டை கண்டுபிடிங்க. z1 plus z2 divided by 1 plus z1 z2க்கு என்ன பண்ணணும், காஞ்சுகேட். காஞ்சுகேட்னா என்ன பண்ணலாம், தனித்தனி காஞ்சுகேட் எடுத்துக்கலாமா? 1க்கு காஞ்சுகேட் எடுத்தா 1 தான். z1 காஞ்சுகேட், z2 காஞ்சுகேட். சரியா? அப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட காஞ்சுகேட் நம்மளுக்கு வேணும். இப்ப கொடுத்திருக்க இன்னொரு டீடைல்ஸ் பாருங்க. z bar is equal to 1 அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் போடுங்க. 1 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், z1 z2 காஞ்சுகேட் is equal to 1. நம்ம காஞ்சுகேட் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ காஞ்சுகேட்டுங்கிறது 1 by z 1. அதே மாதிரி தான் சிமிலர்லி z2 காஞ்சுகேட் என்னவா இருக்கு, 1 by z2வா இருக்கும். சப்ஸ்டிட்யூட் தேர். இதோட வேல்யூ என்னது 1 by z1, இதோட வேல்யூ என்னது 1 by z2 ஹோல் டிவைடட் பை 1 plus 1 by z1 1 by z2. ரெண்டு பத்தி மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கலாம். கீழே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா z2 z1 plus 1 divided by z2 z1. சாரி, இங்க 1 plus கிடையாது, z1 z2 தான் வரும். சரியா? ஸோ இதோட பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ஃபைனலி என்ன ஆன்சர் வந்திருக்கு, z1 plus z2 divided by 1 plus z1 z2. இதுக்கு தான் நம்ம காஞ்சுகேட்டும் எடுத்தோம். அதுக்கு காஞ்சுகேட் எடுத்தா அதே சம் அதே நம்பரை நம்மளுக்கு சேம் வந்திருக்கு. காஞ்சுகேட் எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. அப்ப கொடுத்திருக்க நம்பர் என்னடா பசங்களா, கொடுத்திருக்க நம்பர் என்ன, நம்மளுக்கு ஒரு ரியல் நம்பர். சோ சிம்பிள். சரிங்களா? நான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்தது. எஸ். ஸோ மேம் இது என்ன மேம், நான் சொன்னல எப்பெல்லாம் பவுண்டரி பாயிண்ட்ஸ் வருதோ அப்போ ரெண்டு பேர் தான் ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இஸ் லைக் இட் இஸ் வெரி யூஸ்வல் ரைட். ஸோ 2ன்னு ப்ரூவ் பண்ணல, நம்ம 2ன்னு ப்ரூவ் பண்ணோம். இது என்ன பண்ணும், mod z2 ஒரு நம்பரா எடுத்துக்கிறேன் அண்ட் பிளஸ் -3 ஒரு நம்பரா எடுத்துக்கிறேன். யா பசங்களா, இப்போ என்ன பண்றேன், mod z2 மைனஸ் ஆஃப் mod -3. ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன், ரெண்டு பேர்த்தோட அடிஷன், ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் அவங்கள விட கம்மியா இருப்பாங்க. ரைட்? இதோட வேல்யூ என்னது, mod z வந்து 1. அப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன, ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு கூட mod பண்ணலாம். சி, இதோட வேல்யூ 1னா இதோட வேல்யூ என்னது, அதுவும் 1 தான். அப்போ 1. இதோட வேல்யூ என்னது 3. ஒரு ரியல் நம்பர் மட்டும் இருக்கு, ஒரு இமேஜினரி மட்டும் இருக்குன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் தான் ஆன்சர். ஸோ 3 தான் ஆன்சர். வாட் அபவுட் திஸ் 1? வாட் அபவுட் திஸ், இட் இஸ் -3. 1ல -3 போச்சுன்னா -2. -2க்கு தான் மாடுலஸ் போட்டா என்ன வரும், +2வா மாறிடும். அவ்வளோதான். சரியாடா பசங்களா? ஸோ எப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரி மேக்ஸிமம் மினிமட்டி வருதோ அப்போ நீ இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ரெண்டு நம்பர்ஸோட மாடுலஸ் அடிஷன்ல இருக்குன்னா தனித்தனியா மாட் போட்டு ஆட் பண்ணுங்க, தனித்தனியா மாட் போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட கம்மியா இருப்பாங்க. ஏன் பசங்களா? எஸ். இந்த மாதிரி சம் பார்த்து பார்த்து உனக்கு அழுத்தே போச்சு. கரெக்டா? எஸ். ஸோ இதோட வேல்யூ என்னது, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் பண்ணுவீங்க. இந்த ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடுவீங்க, so what will happen, right? இதே தான் இவங்களுக்கும் 2 4 z2 bar is equal to 4. அப்ப z2 is equal to 4 divided by z2 bar. Same case for this. அப்போ கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா z3 bar is equal to 9 வரும். ஸோ z3 is equal to 9 divided by z3 bar. ஓகேவாடா பசங்களா? கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை நம்ம வச்சு தான் ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறீங்க, இதோட வேல்யூ 1.
கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? Z1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 1/Z1 பார். இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 4/Z2 பார். இதுக்கு பதிலாக 9/Z3 பார் equal to 1. ஸோ LCM எடுத்தீங்கன்னா Z2 Z3 பார் plus 4 Z1 Z3 bar plus 9 Z1 Z2 bar whole divided by Z1 Z2 Z3 the whole bar. ஸோ இப்போ நீ என்ன பண்ணலாம்? தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். கரெக்டா பசங்களா? ஸோ Z2 Z3 இப்போ நான் லைன் அப் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல என்ன லைன் அப்ல இருக்கோ அதுலயே பாரலாம். 9 Z1 Z2 4. ஸோ அப்படியே மாத்திக்கோங்க. 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபுல் பார் போட்டுக்கலாம். அடிஷன் பண்ணிட்டு பண்ணலாம், கான்ஜுகேட் பண்ணிட்டு அடிஷன் பண்ணிக்கலாம். ரைட்? ஹோல் டிவைடட் பை இது எல்லாத்தையுமே தனித்தனியே மாடுலஸ் போட்டுக்கலாமா? யா? எஸ். ஸோ இவங்கள தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ உனக்கு தெரியும் 1 2 3. கரெக்டா? அப்போ கொஸ்டின்ல கேட்ட ஆள் யாரு? சாரி, மாடுலஸ் போடாத, கான்ஜுகேட் போடாத. 9 Z1 Z2 plus 4 Z2 Z3 plus Z3 Z1 equal to Z1 Z2 Z3. 3 1 ஆல மல்டிபிள் பண்ணா anything is same. So 1 into 2 into 3 that is 6. ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிடா பசங்களா? அவ்வளவுதான். Proof is over. Done. So next, if the area of the triangle formed by the vertices அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Z, IZ, Z plus IZ 50. ஸோ ஒன்றும் இல்லைடா பசங்களா, 3 vertices இருக்கு. Z நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? X plus IYன்னு எடுத்துக்கிறேன். IZ என்னென்னு எடுத்துப்பீங்க? IX minus Y. I into I, I square. நெக்ஸ்ட் Z plus IZனா ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுவீங்க. அப்போ X minus I ஒட்டுக்கா வரும். இதில் I காமனாக எடுத்துட்டிங்கன்னா X plus Y வரும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு உனக்கு நிறைய ஃபார்மேட்ல இருக்கும். நீ எப்படி வேணா கண்டுபிடிச்சு போடலாம். நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ half x y 1. நெக்ஸ்ட் x எல்லாம் minus y x 1. and what about this minus xy x plus y 1 equal to எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 15 சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த சைடு வந்தா 100. ஓகே, 100. இப்போ ஹோல் மாடுலஸ் போட்டதுக்கு அப்புறம் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x into x minus x minus y. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் minus y into minus y minus x plus y minus y minus x plus y. நெக்ஸ்ட் பிளஸ் 1 into என்ன பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணுவீங்களா? ஸோ மைனஸ் y மைனஸ் xy மைனஸ் y ஸ்கொயர். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்களா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் xy ஈக்குவல் டு 100. கரெக்டாடா பசங்களா? ஸோ ஃபைனலி பாரு, எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் xy இங்க y கேன்சல் ஆகுது பிளஸ் xy. நெக்ஸ்ட் இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கேன்சல் ஆயிடுவாங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ மாடுலஸ் இருக்கனால மைனஸை காமனோட கேன்சல் ஆயிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. இது என்னது? ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இது யாருன்னு கேட்டிங்கன்னா மாட் இசட் ஸ்கொயர். மாடுலஸ்க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இதுதான் வரும். ஸோ அப்போ மாடுலஸ் வேல்யூ என்னது? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. ஸோ தட் இஸ் 10. இதோட வேல்யூ என்னது? 10 யூனிட்ஸ். சரிடா பசங்களா? தட்ஸ் இட். ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஷோ தட் தி ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஹேஸ் 5 சொல்யூஷன். 5 சொல்யூஷன் காட்டணும். சரி, ஓகே. என்ன பண்றோம்? z cube is equal to minus 2z bar. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்ளை mod on both side. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண இருந்தது. ஸோ எப்பெல்லாம் 5 சொல்யூஷன் இருக்கு காட்ட சொல்லுதோ அப்போ மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை mod on both side. அப்போ கியூப் பண்ணிக்கலாம்.
இவங்கள -8 ன்னு மாறுவாங்க. மாடுலஸ் போட்டோம்னா இது இசட்டாவே இருக்கும். மாடுலஸ் போட்டாலும் சரி, லைக் இட் இஸ் இசட். சரியா? மாட் இசட். இது மாட் இசட்ஸ் கியூப். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. பிளஸ். ஸோ என்ன பண்ணலாம்? மாட் இசட்டை வெளியே காமனாக எடுத்துடலாம். இப்போ மாட் இசட்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 8 equal to 0. So mod z is equal to 0. Mod எப்போ 0வா இருக்கும்? z ஓட வேல்யூ 0. அப்போ ஒரு சொல்யூஷன் தயார். நெக்ஸ்ட் என்னது? mod z square is equal to -8. z ஸ்கொயர்னு வருது. எப்பெல்லாம் மாடுலஸ் ஸ்கொயர்ல வருதோ அப்போ என்ன ஞாபகம் வரணும்? எக்ஸாக்ட்லி இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா -8. அப்போ உனக்கு என்னது? ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? இவன் தானே இருக்கான். அப்போ mod z is equal to -8/z. இது எங்க யூஸ் பண்ணுவீங்க? இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ z³ is equal to -8 mod z. சாரி, z பார்ன்னு இருக்கா? அந்த இடத்துல நீங்க அவங்கள யூஸ் பண்ண போறீங்க. ஸோ z³ is equal to -8. 8 தானே? 2. சாரி, 2. ஸோ 2 இன்டூ இவங்களுக்கு பதிலாக என்ன போட போறீங்க? -8/z. ஸோ இங்கே வந்து z⁴ is equal to -16. z⁴ plus 16 equal to 0. இது வந்து zல இருக்க ஒரு ஈக்குவேஷன். இதோட பவர் 4. ஸோ ஹேஸ் 4 சொல்யூஷன். இதில் எவ்வளோ சொல்யூஷன் இருக்கும்? நிச்சயமா 4 சொல்யூஷன் இருக்கும். இதில் z is equal to 0ன்றது ஒரு சொல்யூஷன். ஸோ டோட்டலி 5 சொல்யூஷன். டோட்டலி நம்மளுக்கு 5 சொல்யூஷன் இருக்கு. சரிங்களா? எஸ். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib. ஓகேங்களா? இது யாருக்கு ஈக்குவல்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஓகேவா, mod z plus a divided by (2a). ஓகேவா? plus I into mod b divided by mod b. ஓகேங்களா? square root of is mod z minus a divided by 2a. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus 3i கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? பிளஸ் ஆர் மைனஸ் இவங்களுக்கு மாடுலஸ். இவங்களோட மாடுலஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 plus 9 it is 25. ஸோ 25க்கு மாடுலஸ் என்ன வரும்? 5 வரும். 5 plus 4 divided by 2 into 8. சாரி, இது வெறும் a மட்டும்தான் நினைக்கிறேன். One sec, we will check the formula. So இது just 2 தான் பசங்களா. 2a கிடையாது, just 2 தான். just 2. ஓகேங்களா? ஆக்சுவலி இது எழுதினாலும் சரி எழுதலனாலும் சரி இதோட சைன் என்னவோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ ஐ பிளஸ்னா இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே மைனஸ் வந்துருக்கும், ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் வரும். அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ 5 minus 4 divided by 2. ஸோ என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 9. 9 ஸ்கொயர் ரூட்ல வந்து எடுத்தீங்கன்னா you will get 3. So 3 by root 2 plus I 1 by root 2. plus or minus. இதுதான் அதோட ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர். ஸோ சிம்பிள். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து ஏ, இது பி, அவ்வளவுதான். ஸோ ஐ ஹோப் மீதி சம்ஸ் நீங்க போடலாம்னு நினைக்கிறேன். எஸ், we are coming to the next exercise which is called 5.6. so the 5.6ல என்னமா இருக்கு? exercise 2.6 locus properties பத்தி நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? locus propertyனா என்னது? கொடுத்திருக்க given conditionல இருந்து போய்க்க போறோம். given condition என்னது? mod z minus 4i divided by mod plus 4i equal to 1. ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி mod எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? cross multiple பண்ணுவீங்க. இந்த z லோக்கஸ் பொறுத்த வரைக்கும் z x plus iy அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ x plus iy minus 4i equal to x plus iy plus 4i.
ஸோ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஸோ தட் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஷேடா பசங்களா? ஏன்னா மாடுலஸ்ல வந்து ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால சொன்னேன். ஓகேங்களா? இப்போவே எனக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 8y ப்ளஸ் 16 எல்லாமே கேன்சல் ஆயிரும். 8y 16y இஸ் ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு 0. y இஸ் ஈக்குவல் டு 0னா என்னது? z இஸ் அ ரியல் ஆக்சிஸ். அப்போ zக்கு என்ன இருக்கும்? z இஸ் ஈக்குவல் டு x மட்டும்தான். ஸோ லோக்கஸ் ஆஃப் z இஸ் அ ரியல் ஆக்சிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? what is this? same thing. First என்ன பண்ணோம்? இவங்களை கண்டுபிடிக்கணும். 2z plus 1 divided by iz plus 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். z க்கு பதிலா என்ன பண்ணணும்? x plus iy போட்டுக்கோங்க. இல்லனா இதுக்கு கான்ஜுகேட் அப்ளை பண்ணிட்டு கூட போடலாம். So iz plus 1 into iz plus 1 ஓட கான்ஜுகேட் divided by iz plus 1 ஓட கான்ஜுகேட். சரிங்களா? 2z plus 1 into iக்கு கான்ஜுகேட் எடுத்துக்கோ, zக்கு கான்ஜுகேட் எடுத்துக்கோ, plus 1 divided by இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? ஸோ ஏ மாட் ஸ்கொயர் போட்டுக்கோங்கடா பசங்களா. சரியா? மாட் தான் தெரியும்ல. ஸோ மாட் ஸ்கொயர் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ல. எஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஐக்கு கான்ஜுகேட் எடுத்தா மைனஸ் ஐ. ஸோ மைனஸ் ஐ இசட் பார் பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஐ இசட் ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? என்ன பசங்களா ஆகும்? ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ புரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ எக்ஸ் இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு போட்டுக்கோ. ஸோ தட் உனக்கு ஈஸியாக இருக்கும். 2x plus 2iy plus 1 divided by i into na, so minus y plus ixன்னு வரும் plus 1. ஸோ ரெண்டு பேத்துமோ ரியல் பார்ட்டை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. ஸோ தட் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட கான்ஜுகேட் 1 minus i minus xy, 1 minus y minus xy. ஸோ மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்டா பசங்களா? இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணுவீங்க. 2x plus 1 into 1 minus 5. ரியல் பண்ணிட்டு பண்ணால் ரியல். அண்ட் இமேஜினரி மல்டிபிள் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ரியல். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இப்போ இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு வேணும். எப்போ கிடைக்கும்? இவனை கூட மல்டிபிள் பண்ணோம். 2y into 1 minus 5. நெக்ஸ்ட் இவங்க கூட மல்டிபிள் பண்ணோம். minus x into 2x plus 1 whole divided by. ஸோ இது என்ன ஆகும்? 1 minus y the whole square plus x square. அவ்வளோதான். சரிங்களா? இவங்களை மல்டிபிள் பண்ணிட்டோம். இவங்களோட இமேஜினரி பார்ட் ஆஃப் தட் இஸ் 0. ஸோ இதோட இமேஜினரி பார்ட் என்னது? இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ 2y into 1 minus y minus x into 2x plus 1 divided by 1 minus y the whole square plus x square equal to 0. இது 0-ஆ மாறிடும். ஸோ 2y minus 2y square minus 2x square minus x is equal to 0. அவங்க சொன்ன ப்ரூவிங் வந்துருச்சு. இதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. we got that proof. yes, so simple பசங்களா. சரியா? இதை எப்படி மேம் ப்ரூவ் பண்றது? சேம் மெத்தடாலஜி. இசட்டுக்கு பதிலாக x plus iy போடுவீங்க. ஸோ என்ன பண்ணுவேன்? ரியல் பார்ட்டை தனியாக வச்சுக்கோ, இமேஜினரி பார்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களை காப்பாற்ற போதும். ஸோ ஸ்கொயர் பண்ணலாமா ரெண்டு பக்கமும்? when you apply on square on both side, so square root of x square plus y plus 1 the whole square equal to square root of x minus 1 the whole square plus y square னு வரும். ஸோ ஃபைனலி என்ன ஆகும் பஸ்கில்? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அண்ட் x square plus y square plus 2y plus 1 is equal to x square plus y square minus 2x plus 1. சரிங்களா? இது கேன்சல், 1 கேன்சல். 2x plus 2y is equal to 0. So x plus y is equal to 0. This is your locus. Yeah. So next we are stepping into 2.7 exercise.
Yes, represent the complex number in polar format. Okay. So polar format எழுதும். So polar format ஓட formula என்னன்னா z is equal to r into cos theta plus I sin theta. So r என்னன்னு தெரியணும், theta என்னன்னு தெரியணும். அவ்வளவுதான். ஓகே. r க்கு என்ன பண்ணுவீங்க? just modulus மட்டும் find பண்ணா போதும். Square root of 1 plus 1 that is 2. Modulus வந்து 2. இப்போ thetaக்கு first alpha ஓட வேல்யூ தெரியணும். So alpha ஓட வேல்யூ என்ன மாமன்னு கேட்டிங்கன்னா tan inverse of modulus of y divided by x. Y divided by x na imaginary part divided by real part. இது என்னது tan inverse of it will be minus 1 by minus 1, it is 1, eventually 1. 1 எப்ப நம்மளுக்கு கிடைக்கும் tan inverseல pi by 4. 45 க்கு தான் 1 ன்னு கிடைக்கும். So 45 தான் உன்னோட angle. ஆனா இது எத்தனாவது quadrant? ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாட்ரண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க எத்தனாவது குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா என்ன மேம்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் 180. தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்டா சொன்னேன். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஸோ பை பை 4 மைனஸ் பை, ஸோ தட் இஸ் மைனஸ் 3 பை பை 4. இதுதான் உன் தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த போலார் ஃபார்ம்ல எழுதுங்க. So, minus 1 minus I is equal to root 2 into cos minus 3 pi by 4 plus I sin minus 3 pi by 4. Okay, what பசங்களா? Yes, root 2. இது வந்து cos 3 pi by 4 னு எழுதிக்கலாம். மைனஸ்னா மைனஸ், மைனஸ்னா it is இங்க மைனஸ் ஆயிரும். சைனுக்கு மைனஸ்னா வெளியே மைனஸ் வந்துடும். ஓகேவாடா பசங்களா? அவ்வளோதான். தட்ஸ் இட். சரியா? ஐ ஹோப் இன்னும் வேணும்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். 3 பை பை 4ஓட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 பை பை 4ஓட ஆன்சர் நாங்கள் எப்படி மேம் கண்டுபிடிப்போம் அப்படின்னா பை மைனஸ் 3 பை பை 4. பை மைனஸ் பை பை 4 இட் இஸ் 3 பை பை 4. எப்படி? டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி நியூமரேட்டரை மாற்றிக்கோங்க. சரியா? இப்போ 4 இருக்கா? அப்போ 3 பையை 4 வச்சு எப்படி எழுதுவீங்க? 4 பை மைனஸ் பை. இதுக்கப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணுவேன். ஸோ என்ன ஆகும்? பை மைனஸ் பை பை 4. ரைட்டா? அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் ஐ சைன் பை மைனஸ் பை பை 4. சரிடா பசங்களா? இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸோட வேல்யூ நெகட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸோட வேல்யூ நெகட்டிவ். ஸோ root 2 into minus cos pi by 4. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனோட வேல்யூ பாசிட்டிவ் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஜஸ்ட் சைன் பை பை 4. அவ்வளோதான் பசங்களா. இட்ஸ் டன். மைனஸை காமனாக எடுத்து மைனஸ் ரூட் 2ன்னு போட்டு இப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். லாஸ்ட் ஃபார்ம். சரிங்களா? ஸோ ஒரு போலார் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் குவாட்ரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீட்டாவை பொறுத்த வரைக்கும் ஐ பிளஸ் ஐ ரூட் 3யா? ஆரோட வேல்யூக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3யை ஸ்கொயர் பண்ணால் 3. ஸோ 4னா 2. ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்கணும். ரூட் 3 எப்போ வரும்? 60 டிகிரி. 60 டிகிரினா பை பை 3. இது எத்தனாவது குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ப்ராப்ளமே இல்லை. தீட்டாவும் பை பை 3 தான். ஸோ அப்போ அதோட ஃபார்ம்ல என்ன? போலார் ஃபார்ம் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 இன்டூ காஸ் பை பை 3 பிளஸ் ஐ சைன் பை பை 3. அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். இதுக்கு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ argument of z is equal to argument of minus 2 divided by 1 plus I root 3. ஸோ மாடலஸ் எப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் அது என்னமா இருக்கும் மேம்னு கேட்டிங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ ரூட் 3. ஸோ மைனஸ் 2க்கு நீங்கள் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. மைனஸ் 2 எங்கே இருக்கும்? ரியல் ஆக்சிஸ். ரியல் ஆக்சிஸ் அப்படின்னா ஸோ இட் லைஸ் அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா சி மைனஸ் 2 எங்கடா இருக்கும்? மைனஸ் 2 வந்து பாயிண்ட் இங்கே இருக்கும். மைனஸ் 2ஓட பாயிண்ட் இங்கே இருக்கும். இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இதுக்கும் எவ்வளோ டிகிரி இருக்குது? 180 டிகிரி. அப்போ இதோட ஆங்கிள் என்னது? 180 பை.
சி அதோட ஆங்கிள் தான் ஆர்குமெண்ட், வேற எதுவும் கிடையாது. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து -2ஓட ஆங்கிள் எது வரைக்கும் இருக்குன்னா 180π. நெக்ஸ்ட் மைனஸ் இவங்களோட ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் வெரி செப்பரேட்லி. ஸோ அதை நான் தனியா போடுறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் -2ஓட வேல்யூ π. ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i√3. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ அது வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் √3/1 தட் இஸ் π/3க்கு ஈக்குவல். சரியா? ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு π - π/3. ஸோ எடுத்தீங்கன்னா 2π/3. இதோட ஆர்குமெண்ட் என்ன பசங்களா? 2π/3. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ சிம்பிள். டன். மேம் இவங்களை ரெக்டாங்குலர் ஃபார்மாக மாற்றணும். எப்படி? இவங்கள ரெக்டாங்குலர் ஃபார்மாக மாற்றணும். இது வந்துட்டு நீ நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. சரி, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணுறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அது இதோட ஈஸி. ஓகே, ஸோ நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3π/2 × 6 நம்பரை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் மேம் இவங்க 2 பேர்த்தையும் எப்படிமா மல்டிபிள் பண்ணுறதுனா, ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் போதும். மல்டிப்ளிகேஷனுங்கிறது ஆங்கிள்ஸோட அடிஷன், டிவிஷனுங்கிறது ஆங்கிள்ஸோட சப்ராக்ஷன். அவ்வளோதான். ஒரே காஸாக போட்டுட்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணா போதும். ஓகேவாடா பசங்களா? இவ்வளோதான் உங்க மல்டிப்ளிகேஷன், இவ்வளோதான். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 தட் இஸ் 9 cos. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? ஸோ எல்சிஎம் வந்து 6ஆ? ஸோ 2π 7π 7π/6 ப்ளஸ் i sin 7π/6. நம்ம என்ன பண்ணோம்? இது குட்டி ஆங்கிளுக்கு மாற்றணும். குட்டி ஆங்கிளுக்கு மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை பசங்களா. நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு எழுதுங்க. 7π 6π வச்சு எழுத முடியும். எப்படி எழுத முடியும்? ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம்? இவங்களை 6ஆல டிவைட் பண்ணோம். அப்போது 6ல் 6 போச்சுன்னா π ப்ளஸ் π/6. அப்போ 7π/6 எப்படி எழுதுவீங்க? π + π/6. அவ்வளோதான். ஸோ 9 × cos ஆஃப் π + π/6 plus i sin π plus π/6. See, π plus π/6. πனா 180 டிகிரி. 180 டிகிரி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்கள ஆட் பண்ண சொல்றாங்க. அப்ப இது எத்தனாவது குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல காஸும் சரி சைனும் சரி நெகட்டிவ்ஸ். சரியா? So that is minus cos π/6 minus i sin π/6. π/6னா 30 டிகிரி. cos 30 டிகிரிங்கிறது என்னது? √3/2. இது 30. cos 30ங்கிறது 1/2. ஸோ minus 9√3/2 minus 9i/2. ஸோ this is அதுதான் ரெப்ரசன்டிவ் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகேவாடா பசங்களா? சிம்பிள் அண்ட் ஈஸி. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ பாரு டிவைட்ல இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? டிவைட்ல இருக்கு. ஸோ டிவைட்ல இருக்குன்னா நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 2 and 4 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரே காஸ் ஒரே சைன் தான் இருக்கணும். இப்போ காஸ் ஆஃப் டிவைட்ல இருக்குன்னா ஆங்கிள்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 9π/4 மைனஸ் ஆஃப் கீழே இருக்கிற ஆங்கிள் பிளஸ் i sin 9π/4 மைனஸ் ஆஃப் -3π/2. யா பசங்களா? ஸோ 1/2 cos, இவங்க 2 பேரும் அடிஷன். 4 will be our LCM. ஸோ 9π plus 6π divided by 4. LCM எடுத்தீங்கன்னா 9π plus 6π/4. ஸோ ஸோ அது என்னது? 15π. 9 + 5னா 15 தானே? ஸோ 1/2 cos 15π/4 plus i sin 15π/4. சரிங்களா? 15னா 4ஓட மல்டிபிள்ஸ் வச்சு தான் எழுதணும். சரிங்களா? கீழே என்ன இருக்கு? ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 16π minus πன்னு எழுதிக்கலாமா? ஈஸி இல்லை? ஸோ ஸோ by4 வரும். ஸோ 4 கேன்சல் ஆனால் 4π minus π/4. 4π minus π/4 plus i sin
4π minus pi by 4. ஓகேவாடா பசங்களா? சரி 4πனா என்ன மேம்னா 2 ரவுண்டு. ஓகேவா? ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட். அது கூட என்ன பண்ண சொல்றாங்க? மைனஸ் பண்ண சொல்றாங்க. மைனஸ் பண்ண எத்தனாவது குவாட்ரண்ட்? 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்ல காஸ் பாசிட்டிவ் ஆனா சைன் நெகட்டிவ். ஆனா என்னது சைன் நெகட்டிவா இருக்கும் 4th குவாட்ரண்ட்ல. ஸோ 1/2 இவங்களோட வேல்யூ என்னது 45. 45னா 1/√2 மைனஸ் ஐ 1/√2. ஸோ 1/2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் ஐ. அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ இந்த √2 டினாமினேட்டரில் வேணும்னா அதை இன்னும் √2 மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ 2 டிவைடட் √2 டிவைடட் பை 4ன்னு வரும். யூ கேன் கீப் திஸ். இதுவே வச்சுக்கலாம். சரியா? இதவே வச்சுக்கலாம். திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் சம் போலாமா? சரி 2.27லேயே ரொம்ப லைக் எக்ஸசைஸ் 7லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் இது. என்ன கொடுத்துருக்காங்க? Z கொடுத்துட்டாங்க. ஆர்கியூமெண்ட் பை பை 4. ஸோ ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z minus 1 by Z plus 1 is equal to pi by 2. இதுதான் given. ஆர்கியூமெண்ட்னா என்ன சொல்லிருக்கேன்? டிவைட்ல இருக்குன்னா சப்ராக்ட் பண்றதுக்கு ஈக்குவல். கரெக்டாடா பசங்களா? ஸோ இசட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? எக்ஸ் பிளஸ் ஐஒய். எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு பை பை 2. சரிங்களா? ஆர்கியூமெண்ட்னா என்ன மேம்? ஆர்கியூமெண்ட்னா என்னது? tan இன்வர்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் y மட்டும்தான். ஸோ y டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் tan சாரி பிளஸ் கிடையாது மைனஸ்ல மைனஸ் tan inverse of y divided by x plus 1 equal to pi by 2. இது ரெண்டு பத்தி ஒரே tan inverse வெளியே எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆகும்? ரெண்டு ஆங்கிள்ஸும் சப்ராக்ட் ஆகும். கீழே 1 பிளஸ் ரெண்டு ஆங்கிள்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். சி tan இங்க போச்சு. tan inverse இந்த சைட் போனா tan-ஆ மாறிடும். Sorry, this is minus. Equal to tan pi by 2. Tan pi by 2 னா infinity. Infinityன்னு எழுதாம 1/0ன்னு எழுதுங்க. சரியா? அது எப்படி எழுதுவீங்க? 1/0ன்னு எழுதுவீங்க. ஸோ 0 நியூமரேட்டர் கூட மல்டிபிள் பண்ணா 0, டினாமினேட்டர் அங்க போயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வி ப்ரூவ்ட் இட். அவ்வளோதான். சரியா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் மேம் இந்த சம பார்த்தனே கன்ஃபியூஸ் ஆகுது. கன்ஃபியூஸே வேண்டாம். அதோட ப்ரூவிங் பாருங்க. இங்க பாரு, நீ எதுவுமே பார்க்காத. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன பண்ணா அதோட ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் வரும்? ஒன்று மாடுலஸ் அண்ட் கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணா இன்னும் மாடுலஸ் எடுத்தா அப்போதானே அது வரும். அப்போ எல்லாத்துக்குமே மாடுலஸ் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். செகண்ட் கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? எல்லாத்துக்குமே ஆர்கியூமெண்ட் எடுத்திருக்காங்க. அப்பதான் tan இன்வர்ஸ் கிடைக்கும். சி எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன்? மாட் அப்ளை பண்றேன். இதுக்கு மாட் தனித்தனி மாட் அப்ளை பண்ணிக்கலாம். தனித்தனியா மாட் அப்ளை பண்ணுவீங்க. So square root of x1 square plus y1 square. Square root of x2 square plus y2 square. Square root of xn square plus yn square equal to square root of a square plus b square. இப்போ மொத்தமா ஸ்கொயர் ரூட்டை காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா அவங்க சொன்ன ப்ரூஃப் வந்துருச்சு. யா பசங்களா? அவங்க இதுதானே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க.
xn square plus yn square equal to a square plus b square. First proof over. Second proof என்ன எல்லாத்துக்குமே argument எடுத்திருக்காங்க. whole multiplicationக்கு argument. So argument of x1 plus I y1, argument of x2 plus I y2, argument of xn plus I yn, argument of a plus ib. So தனித்தனியா ஆர்குமெண்ட் எடுத்தீங்கன்னா what will happen? plus போடணும். ஏனாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா, so plus ஆ மாறும். So this is tan inverse of y1 by x1, tan inverse of y2 by x2, plus so on tan inverse of yn by xn equal to tan inverse of b by a. கூடவே ஒரு 2k பைய ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஜென்ரலா நீங்க சொல்றன்ற பட்சத்துல 2k பை ஆட் பண்ணப்படணும். ஸோ ஜென்ரலானா எவ்வளோ ரொட்டேஷன் போனாலும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த எவ்வளோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது தான் 2k பை. எவ்வளோ ரொட்டேஷன் வேணாலும் போங்க, இதுதான் ஆன்சரா வரும். ஸோ இதை மொத்தமா எப்படி சொல்லலாம்? சம்மேஷன் சொல்லலாமா? சம்மேஷன் r is equal to 1 to n tan inverse of yr divided by xr equal to tan inverse of b by a plus 2k pi. Proved. So simple. சரிடா பசங்களா, இந்த ப்ரூஃபும் நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்த அதே ப்ரூஃப் தான். ஸோ x plus iy minus iக்கு ஆர்குமெண்ட் எடுப்பீங்க, மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy plus 2க்கு எடுப்பீங்க. ஸோ ஆர்குமெண்ட்டுங்கிறது என்னது? tan inverse of ரியல் பார்ட் 1, சாரி இங்கே மைனஸ் 1 வரும், மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப், ஆர்குமெண்ட் இல்லை, tan inverse ஆஃப் என்னடா வரும் பசங்களா? x plus sorry y divided by x plus 2. So tan inverse of ஒரேடியா எழுதிக்கலாம், one plus y minus 1 into y divided by x into x plus 2 equal to pi by 4. So tan இந்த சைடு வந்தா tan pi by 4 ஓட வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ இது என்ன மேம் ஆகும்? ரெண்டு பேத்தி கிராஸ் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ y minus 1 into x plus 2 minus x y whole divided by x into x plus 2 divided by x into x plus 2 minus y minus 1 into y whole divided by x into x plus 2. So x into x plus 2 cancel ஆயிரும். ரைட்டா பசங்களா? ஸோ ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. xy minus x plus 2y minus 2 minus xy whole divided by x square plus 2x minus y square minus into minus plus y is equal to 1. சரிங்களா? இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். xy கேன்சல் ஆகும். வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? நோ. ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y minus 2 is equal to x square plus 2x minus y square plus y. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? நோ, ஐ திங்க் நோ கேன்சல். ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. x square and 2x இங்கே வந்தால் plus 3x. நெக்ஸ்ட் minus y square, next y இங்கே இருக்கிறது இந்த சைடு வந்தால் minus y plus 2 is equal to 0. One sec, ஏதோ ஒரு சைன் சேஞ்ச் இருக்கு. plus 2y, yes, plus 2y இந்த சைடு வந்தால் minus 2y and I hope it should be minus. But it is plus. Yeah, sorry. இது வந்து plus sign. So plus signன்றப்போ இதுவும் plus தான், இதுவும் plus. இது மைனஸாக இருக்கும். சரிங்களா? சாரி பசங்களா, this is plus and this is minus. So அப்போ obviously change ஆகும். x square plus y square plus 3x and minus 3y minus 2 is equal to 0. Hence proved. யா பசங்களா? சிம்பிள். சரி, tan இன்வெர்ஸ் வச்சு வருது, ரொம்ப சிம்பிள். ஓகேவாடா பசங்களா? எஸ் மேம் ஷோர். இது ரொம்ப ஈஸி. இது வந்து டிமார்கன்ஸ் லா வச்சு யூஸ் பண்றது. ஓகே, உங்களுக்கு இன்னும் நான் டிமார்கன்ஸ் யூஸ் பண்ணல. ஓகே, இட் வில் கம்ஸ். யா, ஸோ திஸ் இஸ் 2.8 எக்ஸசைஸ். ஓகேவாடா பசங்களா? ரொம்ப சிம்பிள்.
2.8 லைக் பவர் வச்சு வருது சொன்னேன்ல. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பவர் எடுக்கிறதுனா என்ன மேம் அப்படின்னா காஸ் தீட்டா போலார் ஃபார்ம்ல எடுக்கிறதுக்கு பவர் எடுத்தா ஈஸின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பவர் ஜஸ்ட் இந்த தீட்டா கூட மல்டிபிள் மட்டும் ஆயிக்கும், அவ்வளவுதான். பவர் எடுக்கிறது இவ்வளோ சிம்பிள். ஓகே, அப்போ 1 by லைக் சி இசட் இது ஓகேவா. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்டே நான் உனக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இசட் 1 by இசட் 1 by இசட் என்னவா இருக்கும்? சரியா? இதோட மாடுலஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்பர் அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் மல்டிப்ளைல இருக்கும், அதுதானே மாடுலஸ். மாடுலஸ் என்னது 1. ஸோ அப்போ இசட் எப்பெல்லாம் மாடுலஸ் 1ஓ அப்போ இசட்டையும் இசட் பாரையும் மல்டிபிள் பண்ணா 1. அப்போ இசட் பார் என்னது 1 by இசட். அப்போ 1 by இசட்னா வேற யாரும் கிடையாது, அவனோட கான்ஜுகேட். அதை தெளிவா புரிஞ்சுக்கோ, சரியா? அப்போ 1 by இசட் என்னவா இருக்கும்? காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவா இருப்பாங்க. புரியுதாடா பசங்களா? இப்போ டிமார்வினா நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட் தீட்டா கூட அந்த நம்பர் மல்டிபிள் ஆயிக்கும், அவ்வளவுதான் டிமார்வினா. சரிங்களா? இப்போ 1 by இசட் பார்னா cos n theta minus i sin n theta. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண சொல்றாங்க? ஆட் பண்ண சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ண என்ன ஆகும்? sin sin கேன்சல் ஆயிரும், 2 cos n theta வரும். ரெண்டு பேரும் சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும்? sin sin கேன்சல், cos cos கேன்சல் ஆயிரும், 2i sin n theta ன்னு வரும். அவ்வளவுதான், ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ் மேம்? இதுல பாத்தீங்கன்னா ஒரு போலார் ஃபார்மை கண்டுபிடி. இது ஒரு போலார் ஃபார்ம், சரியா? அந்த 1 விட்டுரு, இது ஒரு போலார் ஃபார்ம். கீழே இருக்கிறது என்னது? அதோட கான்ஜுகேட். கீழே இருக்கிறது அதோட கான்ஜுகேட். அதாவது z is equal to cos 2 theta plus i sin 2 theta. உனக்கு இதை பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்? மாடுலஸ் வேல்யூ 1. எப்பெல்லாம் மாடுலஸ் வேல்யூ 1ஓ அப்போ அதோட கான்ஜுகேட் யாருக்கு ஈக்குவல்? 1 by இசட்டுக்கு ஈக்குவல். இதை தெரிஞ்சுக்கூடா பசங்களா, சரியா? அப்போ இதை நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். 1 plus z divided by 1 plus 1 by z whole power 30. So 1 plus z divided by z plus 1 divided by z. ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகுமா? இது கேன்சல் ஆகி இசட் மேலே போயிடும், இசட் பார் 30, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இசட் என்னது? காஸ் 2 theta plus i sin 2 theta ஹோல் பார் 30. என்ன ஆகும்? இந்த 30 முன்னாடி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 theta கூட 30 மல்டிபிள் பண்ணா 6 theta. அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். யா பசங்களா? ஸோ மாடுலஸ் வேல்யூ 1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரிங்களா? எஸ், என்ன பண்ணணும்? இவங்களோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பவர் எப்பெல்லாம் என்ன சொன்னேன், பவர் ரைஸ் ஆயிருக்கோ அப்பெல்லாம் இந்த விஷயம் பண்ணலாம். ஸோ 1 plus ஐக்கு பவர் எடுத்துக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். போலார் ஃபார்முக்கு யாரோட ஹெல்ப் வேணும்? மாடுலஸோட ஹெல்ப் வேணும். 1 plus 1 it is √2. and next ஆல்பா கண்டுபிடிக்கணும், which is pi by 4. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், அது தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ 1 plus i போலார் ஃபார்ம்ல மாற்றினா √2 into cos pi by 4 plus i sin pi by 4. அவ்வளோதான்டா பசங்களா. இப்போ இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பவர் 18 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ √2 power 18 cos and sin என்றப்போ தான் முன்னாடி மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 18 into pi by 4 plus i sin 18 into pi by 4. √2க்கு 18 எடுத்தா 2 per 9 அர்த்தம். and இவங்களை 2 times 9 times so 9 pi by 2 cos 9 pi by 2 plus i sin 9 pi by 2. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2 per 7 128. 2 per 8 வந்துட்டு 256. இது 2 per 8. இதை 2 டைம் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 512. இதுதான் ஆன்சர், சரியா? எஸ். cos 9 pi by 2 odd multiples of pi by 2. cos of pi by 2 எந்த மல்டிபிள்ஸ் இருந்தாலும் 0. and sin என்னவா மாவுனா sin வந்து மாறும், மைனஸ் பண்ணா பிளஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி மேம்னா சி
π/2 பாசிட்டிவ், நெக்ஸ்ட் 5π/2 தான் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் 9π/2 பாசிட்டிவ். இது எல்லாமே 1. இதே 3π/2, 7π/2, 11π/2லாம் -1 வரும். ஸோ இதோட வேல்யூ என்னது? இட் இஸ் +1. I மட்டும் ஆன்சர். ஸோ 5 into I தான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். சரிடா பசங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு சம் இருக்குல்ல, லெக்ஸ் சம். ஸோ வாட் இஸ் இட்? √3 minus √3 plus என்னடா பசங்களா? 3i-யா? 3i the whole part 31. ஸோ என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் மாடுலஸ் கண்டுபிடி. மாடுலஸ் யாருக்கு ஈக்குவல்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 ஸ்கொயர் பண்ணா 3, இவனை ஸ்கொயர் பண்ணா 9. ஸோ 2√3 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? tan inverse of 3 divided by √3 மட்டும் போடுங்க, சைன் செக் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் √3. ஸோ π/3 வரும். திஸ் இஸ் எத்தனாவது குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டாங்கிறது π minus ஆல்ஃபா. ஸோ π minus π/3 தட் இஸ் 2π/3. யூஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு 2/√31 தி ஹோல் பார் 31. சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் cos மல்டிபிள் ஆயிக்கும். 31 into π/3 plus I sin π/3 கிடையாது, 2π/3, சாரி, 2π/3 plus I sin 31 into 2π/3. ஓகே வாடா பசங்களா? வாட் ஹேப்பன்? 2 part 31, √3 part. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம், √3 அப்படின்னு வச்சுக்கலாம். நீ கஷ்டப்பட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ cos ஆஃப் 62π, கரெக்டுங்களா? 62π டிவைடட் 62πங்கிறது எப்படி மேம் வரும்? 62π சிம்பிளிஃபை தானே பண்ண சொல்றாங்க. cos 62 3 வச்சு எழுதணும்னா 63π minus π. அப்பதான் அதோட மல்டிபிள்ஸா இருக்கும். 63π minus π divided by 3 plus அதை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? 63 3ஆல டிவைட் பண்ணா 21. ஸோ 21π minus π/3. இட் இஸ் ஆட் மல்டிபிள்ஸ். ஆட் மல்டிபிள்ஸ்னா அவங்க என்னவா மாறுவாங்க? சைனா மாறுவாங்க. ஓகேங்க. ஸோ 2√3 31 cos 21π. 21ங்கிறது ஆட் நம்பர். அப்போ இது என்னவா மாறும்? சைனா மாறுவாங்க. பிளஸ் இவங்க எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருப்பாங்க? ஐ ஹோப் இட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னா நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும். அண்ட் பிளஸ் காஸ், இது செகண்ட் குவாட்ரண்ட், இட் இஸ் பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? 2√3 par 31 மைனஸ் சைன் π/3. π/3னா 60. சைன் 60 வந்து √3/2 பிளஸ் I/√2. ஓகேவாடா பசங்களா? திஸ் வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? யோசிச்சு போடணும். ஸோ இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு தெரியணும். சரிடா பசங்களா? வாட் இஸ் இட்? காஸ் ஆஃப் ஆட் மல்டிபிள்ஸ் கூட நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா சைன் காஸ், காஸ் சைனா மாறணும். செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், அந்த பிரின்சிபலை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான்டா பசங்களா? ஓகே. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. எஸ், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன மேம்? ஸோ யூனிட்டினா 1ன்னு அர்த்தம். ஸோ 1க்கு கியூப் ரூட் எடுக்க சொல்றாங்க. சரிடா பசங்களா? ஸோ தட் இஸ் z³ is equal to 1. என்ன பண்ணணும்? இந்த 1-ஐ நீங்க போலார் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ 1க்கு மாடுலஸ் வேல்யூ 1 தான். தீட்டா என்னவா இருக்கும்? ஸோ 1ங்கிறது எங்க லை ஆகும்? இந்த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸுக்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் எவ்வளோ டிகிரி டிஃபரன்ஸ்? 0 டிகிரி. ஸோ cos 0 plus I sin 0. ஆனா ஜென்ரலா எழுதணும். இதை பொறுத்த வரைக்கும், கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் தான் வேணும் நம்மளுக்கு. அப்போ z³ is equal to 1 into 1 போட வேண்டாம், cos
0 plus 2k pi வரும். சரிடா பசங்களா, ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனா என்ன சொன்னேன், 0 plus 2k pi. ஸோ இது வந்து எவ்வளோ ரொட்டேஷன் போனாலும் இதுதான் சொன்னேன், கரெக்டா? ஆனா கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும். எவ்வளோ வரைக்கும் கொடுப்பீங்க, 0 1 2 இவங்களை மட்டும் போடுவோம். ஏன் மேம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ ரொட்டேஷன் வந்தாலும் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் வராமல் இருக்கும். ஆனால் கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஆன்சர்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த 3 ஆன்சர்ஸ் தான் யூனிக்கா இருக்கும். அப்போ அதனால இந்த கேக்கு 3 ஆன்சர்ஸ் மட்டும் போட்டு அந்த 3 பேர்த்த கண்டுபிடிச்சா போதும். எல்லாத்தையும் போடணும்னு நெசசிட்டி இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் போட்டாலும் 3 தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் மேம், ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே z is equal to cos 2k pi plus I sin 2k pi கூட என்ன பண்ணுவீங்க, 1/3 போடுவீங்க. ஸோ 1/3னா என்ன ஆகும், டிமார்வின்ஸ் லா படி அவங்க உள்ள மல்டிபிள் ஆயிப்பாங்க. இதுதான் டிமார்வி லா. சரிடா பசங்களா? ஸோ இப்போ கேக் என்ன மேம் போடணும், 0 போடணும். கேக் என்ன போடுவீங்க, 0 போடணும். இப்போ கேக்கு 0 போட்டிங்கன்னா காஸ் 0 into anything 0. காஸ் 0ஓட வேல்யூ 1, இதோட வேல்யூ ஸோ 1 தான் ஆன்சர். சரிங்களா? எஸ், யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 1ங்கிற ஆன்சர் வரும், அதுவும் 0க்கு தான் அது வரும். சரிங்களா? z is equal to cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3ன்னு வரும். கேக்கு 1 போட்டா 2 pi by 3னா it is 120 டிகிரி. சரிங்களா? cos 120ங்கிறது என்னது, cos 180 minus 60. சரிங்களா? cos 180 minus 60னா cos 60க்கு ஈக்குவல், மைனஸ் cos 60க்கு ஈக்குவல். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட், 180 minus 60னா செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட், minus cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ என்ன வரும், cos 60, cos 60னா 1/2 plus root 3/2, I root 3/2. அவ்வளோதான். சரிடா பசங்களா? வாட் அபவுட் k is equal to 2 மேம்? 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 2 2s are 4 pi, 4 pi by 3 plus I sin 4 pi by 3. pi by 3 உனக்கு தெரியும் 16, 60யை 4 கூட மல்டிபிள் பண்ணாங்க 240. அப்போ cos 240, 240 எப்படி எழுதுவீங்க, 180 plus 16 எழுதுவீங்க. 180 plus 16னா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ற பட்சத்தில் ஸோ எல்லாருமே நெகட்டிவாக தான் இருப்பாங்க. டோன்ட் வெரி, எவ்ரி திங் வில் பி நெகட்டிவ். சைனும் சரி காசும் சரி. ஸோ minus 1/2 minus I root 3/2. அவ்வளோதான் டசங்களா, 3 ரூட். யார் யாரு, 1ங்கிறது ஒரு ரூட், இவங்க ஒரு ரூட், இவங்க ஒரு ரூட். சரிங்களா? எஸ். வாட் இஸ் ஃபோர்த் யூனிட் ஆஃப் யூனிட்டி மேம்? ஸோ ஒன்றும் இல்லை, z பார் z is equal to 1க்கு 4th பவர் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ z பார் 4 is equal to 1. திருப்பி 1 எப்படி எழுதுவீங்க, cos 0 plus I sin 0ன்னு எழுதுவீங்க. ஸோ இதை கடைசியாக நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு எழுதணும், கரெக்டுங்களா? அப்போ 2k பையை ஆங்கிள் கூட ஆட் பண்ணிக்கணும். அதுதான் ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். இது என்னதான் ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனாக இருந்தாலும் இங்கே எவ்வளவோ அந்த யூனிக் ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ கேக்கு 0 1 2 3 இந்த 4 மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இசட்டோட வேல்யூ வந்து cos 2k pi divided by 4. ஏன்னா 1/4 உள்ள மல்டிபிள் ஆயிக்கும். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேக்கு 0 போடு. கேக்கு 0 போட்டேன்னா என்ன வரும், cos 0 I sin 0. ஸோ 1 தான் ஆன்சர். ஏன்னா sin 0ஓட வேல்யூ 0, அதனால கேக்கு 1 போடுங்க. கேக்கு 1 போட்டால் என்ன ஆகும், z is equal to 2 pi by 4. 2 pi by 4னா 45 into pi by 2. cos pi by 2 plus I sin pi by 2. cos pi by 2 ஆன்சர் 0 பசங்களா. I sin pi by 2 வேல்யூ I. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கேக்கு 2 போடணும். கேக்கு 2 போட்டால் என்ன ஆகும், 4 pi by 4. பையும் 4 கேன்சல் ஆயிரும். ஸோ z is equal to cos pi plus I sin piன்னு வரும். cos piயோட ஆன்சர் -1, இதோட வேல்யூ 0. ஸோ -1 is your answer. கேக்கு 3 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 6 pi by 4 வரும். சரியா? இது 2 times, this is 3 times. 3 pi by 2. z is equal to cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. சரிங்களா? சொல்லியிருக்கேன் 3 pi by 2. Anything multiples of pi by 2 it becomes 0 cosக்கு.
சரிங்களா? ஆனா இது ஸோ π/2 பாசிட்டிவா இருக்கும், 3π/2 நெகட்டிவா இருக்கும். ஸோ சைனோட வேல்யூ. ஸோ மைனஸ் ஐ. ஸோ இதோட ஆன்சர் என்னது? மைனஸ் ஐ. அப்போ யார் யார் ஆன்சர்னு பாருங்க. 1 ஐ -1 -i. இவங்க 4 பேர் தான் ரூட். 1 ஐ -1 -i. இவங்க 4 பேர் தான் fourth யூனிட்டி. சரிங்களா? எஸ் மேம். how will you solve this sum? ரொம்ப ரொம்ப ஈஸியா பசங்களா. ஸோ என்ன பண்ணணும், எப்பவுமே கியூபா இருக்கிறவங்க இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்றவங்கள இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. சரிங்களா? 8 அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் ஐன்னு கணக்கு எடுத்துக்கோ. 8 அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் ஐன்னு கணக்கு எடுத்துக்கோ. மைனஸ் ஐனா எங்க மேம் லை ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாட்ரேட் தான், இந்த பாயிண்ட் தான் மைனஸ் ஐ. இது ஐனா இதுதான் மைனஸ் ஐ. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள ஆங்கிள் என்னது? -90 டிகிரி. அந்த ஆங்கிள் என்னது? -π/2. பாசிட்டிவ் ஆக்சஸ்க்கும் இவங்களுக்குள்ள ஆங்கிள் என்னது? -π/2 டா பசங்களா. ஸோ 8 இன்டூ இதோட மாடுலஸ் வேல்யூ 1 தான். அப்போ ப்ராப்ளம் இல்லை. காஸ் ஆஃப் -π/2 பிளஸ் ஐ சைன் -π/2. -π/2 இட் பிகம்ஸ் காஸுக்கு பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ காஸ் π/2 -π/2 கூட என்ன பண்ணிக்கணும்? 2k ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2k -π/2. ஓகேவா? பிளஸ் ஐ சைன் 2k -π/2. ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். இப்போ என்ன ஆகும்? இந்த கியூப் இந்த சைடு வந்தா கியூப் ரூட். 8க்கு கியூப் ரூட் எடுத்தா 2 அண்ட் காஸ் 2k -π/2 தி மறுபடியும் 1/3ன்னு வரும். 3 மல்டிபிள் ஆகுது. பிளஸ் ஐ சைன் 2k -π/2 இன்டூ 1/3. சரிடா பசங்களா. கேக்கு என்ன வேல்யூ போடுவ? கேக்கு என்ன போடணும்? 0 1 and 2. அவ்வளோதான். 3 பேர்த்த போட்டால் போதும். கேக்கு 0 போட்டால் என்ன ஆகும்? z is equal to 2 into 0வா? இந்த டேர்ம் மட்டும் தான் 0 ஆகும். ஸோ -π/2 இது வந்து இன்டூ பண்ணால் -π/6. காஸ் -π/6. அதே ஆன்சர் தான் அங்கே வரும். ஒருத்தர் கண்டுபிடிச்சாலே போதும். காஸ் ஆஃப் மைனஸ் ஆங்கிள் இட் இஸ் பாசிட்டிவ் ஆங்கிள். காஸுக்கு மைனஸ் எடுத்தாலும் சரி அது பாசிட்டிவாக தான் இருக்கும். சைனஸுக்கு மைனஸ் எடுத்தால் தான் மைனஸ் சைனுன்னு மாறும். 60 இது வந்து 30 டிகிரி. 30 டிகிரினா √3/2. இது 1/2. 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ √3 - i. சரிங்களா? அவ்வளோதான். ஒருத்தர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கேக்கு 1 போடுவீங்க. இப்போ காஸ் லைக் z is equal to 2 into கேக்கு 1 போட்டால் என்ன ஆகும்? 2π - π/2. 2πல π/2 போச்சுன்னா என்ன ஆகும்? 3π/2. 3π/2 கூட 1/3 மல்டிபிள் ஆகுனா 3π/2. 3 கேன்சல் ஆயிரும். ஜஸ்ட் π/2 மட்டும் ஆன்சரா வரும். π/2னா ரொம்ப சிம்பிள். 0 + i. அவ்வளோதான். 2i ஆன்சர். சரிங்களா? கேக்கு 2 போடுங்க. z is equal to 2 into 2னா இது என்ன ஆகும்? 4π. 4πலேருந்து π/2 போச்சுன்னா இட் இஸ் 8. 8ல 1 போச்சுன்னா 7π/2. (7π/2னா cos of 7π/6 plus i sin 7π/6. சரிடா பசங்களா. 7π/6 நான் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் உனக்கு. 7π 6π plus πன்னு எழுதுவாங்க. அப்போ அதை நீங்கள் என்னன்னு மாற்றுவீங்க? 2 into cos π plus π/6. ஏன்னா டிவைட் பை 6 போட்டிங்கன்னா 6 6 கேன்சல் ஆயிரும். இப்போ π plus π/6ன்னு மாறும். π plus π/6னா 180 plus θ. 180 plus θனா ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? நெகட்டிவ்ல இருப்பாங்க. ஸோ ஸோ 2 கேன்சல் ஆயிரும். -√3 - i தான் ஆன்சர். 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்துருச்சு. சரிடா பசங்களா. அவ்வளோதான். ரூட் கண்டுபிடிக்கிறது இட் இஸ் மோர் அண்ட் மோர் ஈஸியஸ்ட் ஜாப். எஸ். இப்போ லாஸ்ட்டாக என்னமா பண்ணுறோம்? ஸோ இந்த சம்முக்கு ஒரு 2 பிரின்சிபல் உனக்கு தெரியணும் பசங்களா. 2 பிரின்சிபல் மட்டும் தெரிஞ்சா போச்சும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்
கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த யூனிட்டிக்கு வர ஆன்சர் சொல்யூஷன்ஸ் இருக்கு, ரூட் கண்டுபிடிக்கிற சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாத்துல ஒருத்தவங்க ஒன்னா இருந்துருவாங்க. யூனிட்டிக்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒரு ஆன்சர் ஒன்னா இருக்கும், மீதி வர எல்லா ஆன்சர்ஸுமே W கியூப்னு ஜென்ரலா எழுதுவாங்க. இப்போ கியூப் ரூட்னா 3 ரூட் தான் இருக்கும். அப்போ என்னவா இருக்கும், 1 W மட்டும்தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ எவ்வளோ ரூட்ஸ் இருந்தாலும் சரி, சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிக்கு வர ரூட்ஸோட எல்லாத்தையும் சம்மையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். அண்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன மேம் கிடைக்கும்னா -1 கிடைக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 0, ப்ராடக்ட் பண்ணால் -1 கிடைக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இதை வச்சு தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். So a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square. இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஒன்றும் இல்லை. ஸோ இது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் லுக் பண்ணி பாரு. சரியா? ஸோ ரெண்டு பேத்தையும் ஒமேகாவால லைக் இவனை ஒமேகா ஸ்கொயரால மல்டிபிள் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் டேர்ம்? ஏன் மாமனா சி இங்க பி ஒமேகா இருக்கு, இங்க பி மட்டும் இருக்கு. ஒமேகாவை ஒமேகா ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணா போதும், ஒமேகா கியூபோட வேல்யூ 1. சரியா? ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, அப்போ யாருக்கு கியூப் போட்டாலும் 1ன்ற ஆன்சர் தான் வரும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி மீன்ஸ் யாருக்கு கியூப் போட்டாலும் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒமேகா ஸ்கொயரால டிவைட் பண்றேன். ஓகேவா? மல்டிபிள் பண்ணிக்கிறேன். a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square என்ன ஆகும்? ஸோ a omega square மேலே இருக்கிறவங்களை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். b omega cube plus c omega per 4 whole divided by omega square அப்படியே வச்சுப்போம். சரிடா பசங்களா? எஸ். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டேர்ம் என்னது? a omega square, b omega cubeனா b மட்டும்தான், omega per 4னா கியூபுக்கு அப்புறம் எத்தனது? ஒரே ஒரு பவர் தானே. ஸோ c omega மட்டும்தான். சரிங்களா? எப்படி i பவர் 4னா 4ஓட ரிமைண்டர்ஸ் எழுதுவோம், அந்த மாதிரி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 3ஓட ரிமைண்டர்ஸ் எழுதணும். அதுதான் ஆன்சர். ஸோ 4க்கு வந்து ரிமைண்டர் 1. இப்போ நல்லா பாரு, டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா? ஸோ இதோட ஆன்சர் 1/omega². நெக்ஸ்ட் இருக்க டேர்மையும் சேம் omega² மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ a plus b omega plus c omega². டிவைடட் பை c plus b omega plus b omega² plus a omega. ஓகேவாடா பசங்களா? இப்போ யோசிச்சு பாரு, மேல இருக்கிறவங்களை மல்டிபிள் பண்ணுவான், கீழே இருக்கிறவங்களை மல்டிபிள் பண்ணுவான். இங்க ஏ ஒமேகா இருக்கு, அப்ப இவனை தான் omega² மல்டிபிள் பண்ணும். சரியா? அப்பதான் அது ஒமேகா கியூபா மாறும். சோ மேல இருக்கிறவங்கள அப்படியே விட்டுருங்க, கீழே இருக்கிறவங்கள மல்டிபிள் பண்ணாதான் c omega² plus b omega per 4ன்னு வரும். omega per 4னா omega plus c a omega கியூப்னா a மட்டும் இருக்கும். ஸோ என்ன ஆகும், இவனும் கேன்சல் ஆகி omega². ஸோ ஃபைனலி அப்போ என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஃபைனலி லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாருக்கு ஈக்குவல்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 plus omega² plus omega². கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 plus omega per 4 divided by omega². omega per 4னா 1 plus omega divided by omega². நம்ம என்ன பார்த்தோம்? சம் ஆஃப் தி ரூட்ஸ், அதாவது 1 plus omega plus omega² எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0. இப்போ 1 plus omega யாருக்கு ஈக்குவல்? -omega². So, minus omega² by omega², that is -1. Proof is done. சரிடா பசங்களா? ஓகே, look about this case. Yes, இந்த மாதிரி சம்லாம் என்ன பண்ணணும்? பவர் வந்தாலே போலார் ஃபார்முக்கு மாற்றணும். சரியா? ஸோ இந்த √3/2ங்கிறது எந்த காசுக்கு வரும்? √3/2னா cos 30க்கு வரும். சரியா? So that is cos π/3. இது என்னது? அதே cos plus I sin π/3. Okay, வாடா பசங்களா? What about this case? இது same theta.
ஓகேவா? என்ன ஆகும்? 5 5 உள்ள மல்டிபிள் பண்ணிப்பீங்களா? ஸோ 1 sec. சரி, நீ இப்படியே கண்டுபிடி. நான் உனக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்றேன். ஓகே? பிளஸ் இந்த மைனஸ் இருக்குல்ல பசங்களா, இந்த மைனஸ் எப்போ மட்டும்தான் நடுவுல வரும்னா, அந்த ஆங்கிள் மைனஸா இருந்தா தான் லைக் இது வந்து காஸ் ஆஃப் -π/3ன்னு இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இங்க பிளஸ், ஏன்னா பிளஸ் வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஐக்கு பக்கத்துல பிளஸ் இருந்தா தான் யூ கேன் யூட்டிலைஸ் தட். சரியா? ஸோ காஸ் 5π/3 plus I sin 5π/3 into cos -5π/3 plus I sin -5π/3. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா what will happen? ஓகே, இது எப்படி எப்படியே கேன்சல் ஆயிரும். சரி, ஓகே ஃபைன். ஒரே நிமிஷம் பசங்க, எல்லாத்தையும் போலார் ஃபார்முக்கே மாற்றிப்போம். ஏன் டவுட் பட்டுட்டு. சரியா? ஸோ √3/2 + I √2வை போலார் ஃபார்முக்கு மாற்றுறேன். ஸோ மாடுலஸ் எடுப்போமா? மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும்? You will definitely have square root of √3/2 ஸ்கொயர் பண்ணா 3/4, இவங்களை ஸ்கொயர் பண்ணா 1/4. ஸோ 4/4 it becomes 1. ஸோ 1 மாடுலஸ் வந்து 1. சரியா? இதோட மாடுலஸும் சரி, இதோட கான்ஜுகேட்டோட மாடுலஸும் சரி, பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட்? தீட்டா கண்டுபிடிக்குமா? ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன ஆகும்? 1/√2 டிவைடட் பை √3/2. 2 கேன்சல் ஆயிரும். இட் இஸ் π/30 டிகிரி. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா அதுதான் தீட்டாக்கு ஈக்குவல். இது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ இது தீட்டா 1ன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த தீட்டா 2 எப்படி இருக்கும்? இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, ஒய் நெகட்டிவா இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா தீட்டா வந்து -π/6. சரிடா பாத்தீங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன்? யாரா பசங்களா, சாரி, ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே போட்டிருக்கலாம். உனக்கு அந்த ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டா தெரியும்னா அந்த ஆங்கிள்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க தேவையில்ல. ஓகேவா? எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தானே. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு காஸ், இது வந்து π/6க்கு ப்ளஸ் I sin π/6. கரெக்டா? ஹோல் பார் 5 ப்ளஸ் காஸ் π/6 மைனஸ் I sin π/6. ஸோ என்ன ஆகும்? காஸ் 5π/6 plus I sin 5π/6 plus cos 5π/6 minus I sin 5π/6. சரியா? அப்போ இது என்ன ஆண்டா பசங்களா? அடிஷன் தானே. அடிஷன்றப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ வாட் இஸ் இட் ஃபைனல் ஆன்சர்? 2 cos 5π/6. ஸோ 2 cos 5π/6 எப்படி எழுதிக்கலாம்? 5π 6π minus πன்னு எழுதிக்கலாம். ஸோ π minus π/6ன்னு வருமா? யா பசங்களா? திஸ் இஸ் 180 minus something. 180 minusன்றப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு மைனஸ்ல தான் வரும். ஸோ -2 into cos π/6ஓட வேல்யூ என்னது? √3/2. ஸோ ஆன்சர் -√3 வந்துருச்சு. ஸோ ஈஸி. ஓகேவாடா பசங்களா? எஸ். How will you prove the sum? ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ காஸ் தீட்டா இருக்கா, அதாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸை நீ எப்படியே எடுத்துக்கிறேன்னா காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். ஒய் எப்படி எடுத்துக்கணும்? காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டான்னு எடுத்துக்கணும். சரினா? பீட்டா தானே கொடுத்துருக்காங்க. சரி, சி இவங்களோட மாடுலஸ் வேல்யூ 1, இதோட மாடுலஸ் வேல்யூ 1. எதுக்கு மாடுலஸ் வேல்யூ 1 இருக்கோ அப்போ அதோட கான்ஜுகேட் யாருக்கு ஈக்குவல்? அதோட ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவல்.
கரெக்டாடா பசங்களா? அதோட கான்ஜுகேட் அதோட ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவல், விச் மீன்ஸ் எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபான்னு இருக்குன்னா 1/x எப்படி இருக்கும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு இருக்கும். y எப்படி இருக்கும்? காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டான்னு இருக்கும். அப்போ 1/y எப்படி இருக்கும்? காஸ் பீட்டா ஐ சைன் பீட்டான்னு இருக்கும். சரிடா பசங்களா? என்ன கேட்டிருக்காங்க? அதுக்கு பவர் m கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பவர் m அப்ளை பண்ணீங்கன்னா whole divided by என்னது y par n cos n beta plus i sin n beta. ஸோ சப்ராக்ட் பண்றது ஈஸி. cos எடுத்துக்கோங்க, ரெண்டு ஆங்கிள்ஸ் மட்டும் சப்ராக்ட் ஆயிக்கும். இங்கேயும் அதே தான், ரெண்டு ஆங்கிள்ஸ் மட்டும் சப்ராக்ட் ஆயிக்கும். சரிங்களா? இதையும் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் மாடுலஸ் வேல்யூ 1. அப்போ இதோட ரெசிப்ரோக்கலுக்கும் யாரு ஈக்குவல்? இதோட ரெசிப்ரோக்கல் யாருக்கு ஈக்குவல்? இதோட கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட்டா பசங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீ எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடலாம். சி, எப்பெல்லாம் மாடுலஸ் வேல்யூ 1ஓ அப்போ அதோட அது வந்து ரெசிப்ரோக்கலுக்கு ஈக்குவல். அதோட கான்செப்டை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. வெரி ஈஸி. அதை வச்சு நிறைய சம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இவங்களே சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? காஸ் கேன்சல் ஆயிரும். இவங்க ரெண்டு பேரும் ஆட் ஆயிருவாங்க. ரைட்டடா பசங்களா? சி, whenever you are multiplying ரெண்டுனா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஆட் ஆகும். டிவைட்னா நம்ம இங்க டிவைட்னா என்ன பண்ணிருக்கோம்? மைனஸ் பண்ணிருக்கோமா? அதுக்கு பதிலா அங்க அடிஷன் வந்திருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிடா பசங்களா? சேம் ஆன்சர் உனக்கும் கிடைக்கும். ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? இது நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணதான். z³ is equal to -27 எடுத்துக்கணும். ஸோ 27 வச்சுட்டு -i அப்படின்னு எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. -iக்கு அப்ளை பண்ணோம்ல, அதே ப்ரூஃப் அதே ஆர்டர். சரிங்களா? யூ வில் கெட் தி சம். இதை வந்து நம்ம எக்ஸசைஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் யூனிக்கா போட்டிருக்கேன். சரிங்களா மேம்? இதெல்லாம் யாரு மேம்? சி, 2k π காஸ் ஆஃப் 2k π. இது பார்க்க எப்படி இருக்கு? ஒரு ஜென்ரல் டீட்டா. அந்த ஜென்ரல் டீட்டா கூட 9 ஆட் அப் ஆயிருக்கு. 9 ஆட் அப் ஆயிருக்குன்னா இது என்னது? ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா காஸ் 2k π பிளஸ் ஐ சைன் 2k π இருக்கு. அதுக்கு பவர் 1/9 எடுத்திருக்காங்க. ஸோ இது என்னது? இது யாரு? இது 1க்கு பவர் 1/9 எடுக்கிற மாதிரி. கியூப் ரூட் ஆஃப் சாரி 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. 9th ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு ரூட்ஸ் என்னன்னு சொல்றேன். the roots of 9th root of unity. என்னடா பசங்களா? 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப் எது வரைக்கும் போகும்? ஒமேகா பர் 8 வரைக்கும் போகும். இவங்க எல்லாருமே ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. சரிங்களா? இப்போ நம்மள எது வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மள ஆட் பண்ண சொன்னது 1ல இருந்து 8 வரைக்கும். 1ல கேக்கு 0 போட்டா தான் 1 கிடைக்கும். கேக்கு 0ன்னு போட்டா தான் 1ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஆனா இங்க கேக்கு 1ல இருந்து 8 வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ சமேஷன் k is equal to 1 to 8 cos 2k/9 plus i sin 2k/9. ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பர் 8 வரைக்கும். உனக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸோட ஆன்சர் என்னது? 0. அதாவது 1ஐயும் சேர்த்தி. இங்க 1 மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அப்ப அதோட ஆன்சர் என்னது? -1. இதோட ஆன்சர் என்ன பசங்களா? -1. ஏன்னா சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் இட்ஸ் யூனிட்டி. அதாவது 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் அப் டு ஒமேகா பர் 8 ஓட ஆன்சர் 0. அப்ப இவங்களோட ஆன்சர் -1. அவ்வளவுதான். சரிங்களா? எஸ், இது எப்படி மேம் கண்டுபிடிப்போம்? எஸ், சேம் பாயிண்ட். ஸோ இது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆட் பண்ணா 0. அப்போ யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் யூஸ் பண்ணுங்க. 1 மைனஸ் இருக்கா? 1 பிளஸ் இருக்கிறவங்கள ஒரு பக்கம் வச்சுக்கோ. அதே மாதிரி 1 பிளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பார் 6. இதோட ஆன்சர் என்னது? 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா ஹோல் பார் 6. இது minus omega square whole power 6. minus 2 omega na 2 power 6 omega square. Next 2 power 6 omega power 12. சரியா? yes. so 2 power 6 omega per square common எடுத்துக்கோங்க. so 1 plus omega 2 எடுத்துட்டேன்னா ரிமைண்டர் 10 தானே இருக்கும். சரி, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற?
2 பவர் 6 மட்டும் வெளியே லைக் 2 பவர் 6 வெளியே எடுத்துக்கோங்க ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 12னா 3 ஆல டிவைட் பண்ணுங்க 3 ஆல டிவைட் பண்ணா இட் வில் பி 1 ஓகே 3 ஆல டிவைட் பண்ணா இட் வில் பி 1 no it is divisible right so cube பவர்ஸ்ல வருது கியூபோட அதாவது 3 ஓட மல்டிபிள்ஸ்னா அதோட ஆன்சர் 1 சரிங்களா எஸ் so 1 plus omega 1 plus omega என்னது it is minus omega something I'm missing out minus 2 omega so 2 omega per it is 6 ல sorry டா பசங்களா 6க்கு பாரு omega square போட்டு அதுதான் பிரச்சனை 6 னா என்னது this is also 1 ஓட பவர் this is also 1 ஓட பவர் so 2 raised to power 2 2 power 6 வந்து 64 so 64 into 2 that is 128 அவ்வளவுதான் சரிங்களா so 3 ஓட மல்டிபிள்ஸ்னா 1 ஆன்சர் ஓகே இதெல்லாம் என்ன மேம் ஆகும் இது பாரு 1 plus ஒமேகாக்கு பவர் யாருமே இல்ல so 2 raised to power 0 ன்னு வெச்சுக்கோங்க இது 1 plus omega power 2 power 1 1 plus omega power 2 power 2 plus so on 1 plus omega power 2 power 11 இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஜெனரலி இது யாரு 1 plus omega இது யாரு 1 plus omega square நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் 4 இருக்கா அப்போ 1 plus omega 1 plus omega square so இதே தான் மாறிக்கிட்டே இருக்கு so 11 எப்பெல்லாம் ஆட் நம்பர்ஸ் வருதோ அப்பெல்லாம் லாஸ்ட் டேர்ம் என்னது 1 plus omega square சரியா 1 plus omega னா என்னது minus omega square 1 plus omega square னா minus omega இப்போ minus omega square minus omega minus omega square minus omega ன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கும் சரிடா பசங்களா so minus into minus plus omega cube omega cube omega cube up to omega cube எவ்வளவு டேர்ம்ஸ் தெரியாது ஆனா எல்லாமே omega omega cube omega cube ஓட ஆன்சர் இது எல்லாமே cube root of unity cube வந்தாலே 1 தான் இப்போ 1 into 1 into 1 into 1 which is 1 ஓகேவாடா பசங்களா தட்ஸ் இட் சரிங்களா எப்படி மேம் ஒரு விஷயத்தை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நான் சுத்தணும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தணும்னா ஆலர் ஃபார்ம் யூஸ்ஃபுல் ஆகும் ஸோ z is equal to 2 minus 2i இருக்கு இதை வந்து போலார் ஃபார்முக்கு ஃபிளெக்ஸ்ட் ஆலர் ஃபார்முக்கு மாத்திக்கோங்க ஸோ இந்த ஆலர் ஃபார்ம்னா போலார் ஃபார்ம் வேணும் மாடுலஸ் வந்து 2 காமனா எடுத்துக்கோ ஒரு சம்ம போட்டு பார்க்குறேன் சரியா ஸோ இதோட மாடுலஸ் வேல்யூ என்னது square root of 4 plus 4 that is 2 root 2 okay va 2 root 2 and what about theta alpha is equal to tan inverse of 2 by 2 which is 1 pi by 4 ஆனா இது எத்தனாவது குவாட்ரண்ட்னா தேர்ட் குவாட்ரண்ட்ன்றப்போ இல்ல இது தேர்ட் குவாட்ரண்ட் கிடையாது ஃபோர்த் குவாட்ரண்ட்னா theta is equal to minus pi by 4 okay va so what is the answer to பசங்களா அப்போ z is equal to 2 root 2 into e power minus I pi by 4 சரிங்களா e power I theta so e power minus pi by 4 ஓகேங்களா இது யார் கூட மல்டிபிள் பண்ணும் pi by 3 கூட மல்டிபிள் பண்ணும் ரொட்டேஷன்ல வேணும் அப்படின்னா என்ன ஆகும் z into e power I pi by 3 கூட மல்டிபிள் பண்ணும் ஸோ 2 root 2 வச்சுக்கோங்க e power I minus pi by 4 into e power I pi by 3 ஸோ என்ன ஆகும் 2 root 2 e power ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ் ஒன்றுனா பவர் ஆட் பண்ணிக்கலாம் i காமனா எடுத்துக்கோ ஸோ pi by 3 minus pi by 4 so when you take LCM 4 pi minus 3 pi 4 pi 3 pi போச்சுன்னா pi divided by 12 சரிடா பசங்களா so this will be your answer so the rotation ஆச்சு அப்படின்னா அவ்வளவுதான் this is your final answer so இது எப்படி எழுதிக்கோங்க 2 root 2 into cos pi by 12 plus I sin pi by 12 இதுதான் ஃபைனல் ஆன்சர் சரிடா பசங்களா ரொம்ப ஈஸி ஓகேவா 2 pi by 3 னா என்ன பண்ணணும்
z is equal to 2 root 2 e power minus pi by 3 4. சரிங்களா? என்ன ஆகும்? z into e power 2 pi by 3 கூட மல்டிபிள் பண்ணும். So 2 root 2 into e power I, so minus pi by 2 into e power I 2 pi by 3. So base ஒரே மாதிரி இருக்குன்னா powers get added up. Same 4 னா 8, 8ல 3 போச்சுன்னா 5, அவ்வளவுதான். Cos 5 pi by 12 plus I sin 5 pi by 12. அவ்வளவுதான்டா பசங்களா. So this is your final answer. ஓகே, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா இப்படி தான் பண்ணணும். அந்த டீட்டாஸ் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணுவீங்க. தட்ஸ் இட். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யுவர் ரிவிஷன் இஸ் ஸோ குட். வேறு ஏதாவது சம்ஸ் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் அதை மட்டும் பர்டிகுலராக ஒரு வீடியோ போடுறேன். இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோடபுளாக கொடுத்துட்றேன். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுத்துட்றேன். சரிடா பசங்களா? ஸோ பாய் பாய் எவ்ரிவன். ஹாவ் அ கிரேட் டே.